ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நீண்ட நாள் கழித்து அண்ணனோட தான் இன்னைக்கு பேசுகிறோம். வணக்கம். வணக்கம் கிரண். வணக்கம் துவாரகை. வணக்கம். நம்மளுடைய உரையாடல் இனிதான் டெய்லி வரும்னு நம்ம இப்போவே டிக்ளேர் பண்ணிடலாமா? சரி, அதெல்லாம் டிக்ளேர் பண்ணுறதுலாம் இருக்கட்டும். ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரீச் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வேணும்? 25,000. ஓகே, இந்த 25,000 வந்து பார்த்தா நான் நிறைய சேனல்ஸ்லாம் பார்க்குறேன். இப்போ ரீசெண்டாக சவுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவரோட சேனலில் வந்து வெறும் 25,000 தான். கமான் வாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு வாஞ்சையாக எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாரு. ஆனால் நீங்களாம் வந்து சப்ஸ்கிரைபரை கூப்பிடவே மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கூப்பிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லணும்ல. எல்லா வீடியோவில் நான் லாஸ்ட் முடிக்கும் போது சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட் தொடங்கும்போது சொல்லணும் தம்பி. நீ எப்போதுமே ஃபினிஷிங் உனக்கு நல்லா இருக்கு, ஆனால் உனக்கு ஸ்டார்டிங் சரியில்லையே. சில பேருக்கு ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், ஃபினிஷிங் சரியில்லைங்கிற மாதிரி. இந்த வீடியோடைய தொடக்கத்திலேயே நம்ம சொல்லிடலாம். நம்மளுடைய சேனல் வந்து 9.75 இருக்கும் நினைக்கிறேன். 7.8 இருக்கோமா? சரி, ஒரு 22,000 பேர். இந்த பேசு தமிழா பேசுனுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட அது ஒரு 4 ஆண்டுகளில் நம்ம இந்த நம்பர்ஸை ரீச் அவுட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்றும் ஒரு 1 மில்லியன் வந்து ஒரு வண்டர்லாம் இல்லை. ஒரு 1 இயர் வண்டரோ இல்லை ஒரு 6 மந்த்ஸ் வண்டரோ இல்லை ஒரு அதிசயம்லாம் இல்லை. 1 மில்லியனை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் போராடி இருக்கோம். இதற்கு முன்பாக நம்ம கிட்டே இருந்த சேனல் ஒரு 1.25 லட்சம் சப்ஸ்கிரைபரோட டெர்மினேட் ஆகி மறுபடியும் ஆரம்பிச்சு இப்போ இது வந்து 9.78 லேக்ஸில் இருக்குது. இன்னும் 22,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பேசு தமிழா பேசு 1 மில்லியன் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணோம். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோருமே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படிங்கிறத நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 2 மாதம் 3 மாதம் போய்கிட்டே இருக்குது. இந்த இடைப்பட்ட ஆட்சி காலத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? எனக்கு இதை வந்து ஓப்பனாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பாரு விஜய்க்கு ஜால்ரா அடிக்கிறான்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு சொன்னாலும் ஏன் இப்படி ஒன் சைடடாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. ஃபேராக நல்லது நடந்திருக்கா, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்களை கோடிட்டு காட்டலான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஒரு நண்பர், ஒரு மென்டார், இந்த மாதிரி பல இடங்களில் நான் அவரை கோட் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக ஒரு வீடு கட்டுறதுக்கான ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு போயிருக்காரு. ஜென்ரலி அந்த சைஸ் ஆஃப் பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு வந்து குறைந்தபட்ச லஞ்சம் அப்படிங்கிறது 2 லட்சம் ரூபாய். ஓகே, 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா தான் அந்த பில்டிங் பிளான் அப்ரூவலுங்கிறது கிடைக்கும். அவருக்கு வந்து ₹1 கூட லஞ்சம் கொடுக்காம அந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவர் என்கிட்ட சொன்னார். சொல்லும்போது அவர் என்கிட்ட சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை பற்றி நான் சோஷியல் மீடியாவில் எழுதலாம்னு நினைக்கிறேன், ஆனால் ஒரு ஹெசிடேஷன் இருக்குது. தாவேக அரசுக்கு ஜால்ரா அடிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு முத்திரை ஏமேலையும் குத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுனால நான் அதை பண்ணலைன்னு சொன்னார். நிறைய இடங்களில் லஞ்சம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. முதல்ல அதுக்கு வந்து நம்ம மனப்பூர்வமாக பாராட்டுகள் சொல்லி தான் ஆகணும். ஓகே, நமக்கு இந்த கவர்மெண்ட் வந்ததில் உடன்பாடு இருக்குது, உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக கிளாரிஃபை பண்ணணும்னே நினைக்கிறேன். நான் வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் என்னுடைய அரசியல் தேடல்ங்கிறது இருந்திருக்கு. அதாவது அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அரசியல் வந்துடாதா, சகாயம் வரமாட்டாரா, கமல்ஹாசன் வரமாட்டாரா, இல்லை வந்து வேற யாராவது சீமான் வரமாட்டாரா, இப்படியெல்லாம் வந்து இந்த ஒரு மாற்று அரசியலுக்கான ஒரு தேடல். அந்த ஒரு தேடல் தான் வந்து ஆக்சுவலி பார்த்தேன் அப்படின்னா நம்மளை வெவ்வேறு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி நோக்கி ஸ்விட்ச் ஆக வச்சது. பட் ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லோருக்குமே அது என்ன தோணுன்னா, ஓகே இது வந்து சந்தர்ப்பவாதம், காரியவாதம், டைம்க்கு ஏற்ற மாதிரி இவங்க பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸ் மூவ் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி இஃப் யூ ஆஸ்க் மீ பர்சனலி, எனக்கு தாவேக அரசு வந்ததில் உண்மையாகவே மகிழ்ச்சி தான். ஸோ அப்போ ஏன் தாவேக அரசு வராதுன்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணீங்க, வந்தால் ஏன் அரசியல் பேச மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணீங்க. இதுக்கு நான் பல தடவை விளக்கம் சொல்லிட்டேன். வரக்கூடாதுங்கிறது நம்மளுடைய எண்ணம் இல்லை, வராதுன்னு நம்ம நினைச்சோம். ஏன் வராதுன்னு நினைச்சோம்னா நமக்கு இருந்த புரிதல் அவ்வளோதான் இருந்துச்சு. அல்லது நாம புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல இல்லை, அல்லது நாம ஒர்க் பண்ண நம்ம ஸ்பேஸில் சொல்லுவாங்களே அந்த ஈகோ சாம்பர் மாதிரி நம்ம காதில் திரும்ப திரும்ப நம்ம விரும்பினதே விழுந்துகிட்டு இருந்தது கூட காரணமாக இருக்கலாம். ரெங்கராஜ் பாண்டியனை வந்து 10 சீட்டு வராதுன்னு சொல்லிட்டு அரசியல் பேச வந்தார், இவர் அப்படி வந்தார், இவர் அப்படி வந்தார். நான் அந்த ஒப்பீடுகளுக்குள்ளாரையே போக விரும்பல. ஏன்னா அவர் சொன்னதும் அதே தான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு தோணுது, நான் கற்றுக்கணும்னு தோணுது. இது எல்லாத்தையும் தாண்டி தாவேகா வரக்கூடாதுன்னு நான் நினைக்கல, வராதுன்னு நினைச்சேன். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னாரு. இப்போ திமுகவினுடைய எண்ணம் தாவேகா வரக்கூடாதுன்னு. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, விஜய் அவருடைய பர்சனல் லைஃப்லேருந்து அவருடைய பொலிட்டிக்கல் லைஃப்லேருந்து எல்லாத்தையுமே முடிச்சு விடுறதுக்கு என்ன வேலைகள் பார்த்தாங்களோ அதை பார்த்தாங்க. ஸோ திமுகவுக்கு இருந்தது அரசியல் காழ்ப்புணர்ச்சி, அரசியல் வஞ்சம். நமக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு அல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் வரணும்னு நினைச்சோம். ஒரு மாற்று அரசியலுக்கு இந்த முறை வேறொரு அரசாங்கம், திமுக அல்லாத வேறொரு அரசாங்கம் வரணும்னு நினைச்சோம். அது அதிமுக அரசாங்கமாக இருக்கும்னு நம்ம நம்பணும், விரும்பணும். அது இல்லை, அது இல்லாமல் வேறொரு கவர்மெண்ட் வந்துச்சு. அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் ஆச்சு. லெட் அஸ் பி வெரி ஃப்ராங்க். ஏன் நிறைய பேசலை, ஏன் குறைச்சிக்கிட்டீங்க, ஏன் வந்து நீங்கள் அரசியல் பேச மாட்டேன்னு சொன்னீங்க, இது எல்லாத்துக்குமே நம்ம நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு. அண்ட் சொல்லிட்டோமே தவிர சொன்னதுக்கு பிறகு நடந்த சில நிகழ்வுகள் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு
நிறைய பேர் இங்கே உதவுனாங்க. அது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஓப்பனாக பேசணும். அந்த வீடியோ பேசினோடனே மறுபடியும் நமக்கு கெட்ட பேர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் வந்து எப்படி நீ எங்கள் தலைவரை பற்றி பேசலாம், அது இது. நான் அன்னைக்கு பேசினதில் நான் அப்படியே ஐ ஸ்டாண்ட் பை தட் அண்ட் ஐ நோ த ட்ரூத் அண்ட் அதில் அவருடைய ரோல் என்னங்கிறது எனக்கு தெரியும். பட் அதை பற்றி இப்போ திரும்ப பேசுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த அரசு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம அதை பற்றி பேசுறதுல அர்த்தம் இல்லைங்கிறதுனால நான் அதையும் கடந்து போகிறேன். ஸோ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். இனி தொடர்ந்து அரசியல் பேசுவோமா? பேசுவோம். தாவேகா அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை பேசுவோமா? பேசுவோம். மக்களின் குரலாக பேசுவோமானா பேசுவோம். இனிமே வந்து பேசு தமிழா பேச யாருமே கை நீட்டி இது ஒரு சங்கி சேனல், இது வந்து ஒரு பாஜக சேனல், இது வந்து ஒரு அதிமுக சேனல், இது ஒரு திமுக சேனல், இது அண்ணாமலை சேனல், இது விஜய் சேனல், இப்படி எந்த ஒரு சேனலுமா சொல்லாம அவங்க யார் நல்லது பண்ணாலும் பாராட்டுவாங்க, யார் தப்பு பண்ணாலும் அதை கேள்வி கேட்பாங்கிற ஒரு இடத்தை நோக்கி இதை நகர்த்தணும்னு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்றதுக்கு இட் டுக் சோ மச் ஆஃப் டைம். ஸோ அப்போ பாஜகவை விமர்சிக்கிறதுக்காக இப்படியான ஒரு நிலைப்பாடா இல்லை. ஏன் பாஜக நல்லது பண்ணா பாராட்டுவோம் தானே. ஸோ அப்போ பாஜக நல்லது பண்ணா பாராட்டுவோம்னா தாவேகா நல்லது பண்ணாலும் பாராட்டுவோம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ஸில், நம்மளுடைய பொலிட்டிக்கல் அஃபினிட்டியில் தனிப்பட்ட முறையில் கிரண் மாற்றிக்கணும், துவாரகை மாற்றிக்கணும், ராஜவேல் மாற்றிக்கணும் அல்லது மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸ்டாண்டாக ஒரு சேனலாக நம்ம மக்களுடைய குரலை பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அறிமுகத்தோடு நான் அந்த விஷயத்தை திரும்பவும் கோட் பண்ணுறேன். என்னுடைய மென்டார், அவர் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் மென்டாராக இருக்காரு. அவருக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை அவர் எனக்கு கூப்பிட்டு சொன்னார். இது இப்போ சொல்லலை, இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு 20-30 நாளுக்குள்ளார அவர் சொன்ன இன்சிடென்ட். ஸோ அதற்கு பிறகான இந்த காலகட்டங்களில் நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன். ஓகே, ஒரு 2 வீலர் ஷோரூம் வச்சிருக்காங்க, ஒரு 2 வீலர் ஆர்டிஓக்கு போகுது அப்படின்னா பர் 2 வீலருக்கு 500 rupees இஸ் தான் மினிமம். ஒரு நாளைக்கு அவங்களோட 2 வீலர் ஷோரூமில் 60லிருந்து 100 2 வீலர்ஸ் வரைக்கும் ஆர்டிஓக்கு போகும். எல்லா ஆர்டிஓக்கான பணம், ஓகே, இட்ஸ் நாட் ஆஸ் பர் த டாக்குமெண்ட், அதாவது பில் சார்ஜஸ் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? வித்தவுட் ரெசிப்ட் ஒரு வண்டிக்கு 500 ரூபாய். ஒரு நாளைக்கு இந்த ஒரு ஷோரூம்ல இருந்து மட்டும் 100 வண்டி போகும். 100 × 500 எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க, 50,000 ரூபாய். இந்த ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய்னா 30 நாளும் இவங்க ஷோரூம்ல இருந்து 100 வண்டி ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ 30 × 100னா இவங்க ஒரு மாசத்துக்கு 3000 வண்டி இவங்க சேல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடியவங்க 3000 2 வீலர்ஸ் விற்கிறாங்க. அவங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் சேவ் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு உதாரணம். இது போல பல நிறுவனங்களில், பல அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கணிசமாக குறைஞ்சிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப். இதை நம்ம மனப்பூர்வமாக பாராட்டணும். இதில் வந்து ஒழிச்சு மறைச்சு தேவையில்லை, அப்படி ஒன்றுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கார். அதாவது விஜய் நற்பணி இயக்கத்தில் இருந்தவர், இன்னைக்கு தாவேக்கால இருக்கார், கடலூரில் சேர்ந்தவர். அவர் என்னை கூப்பிட்டு பேசினார். பேசும்போது சொன்னார், 2019, 20, 18, 19, 20 அந்த டைம்ஸ்ல எல்லாம் நிறைய டிபேட்ஸில் நான் விஜய்க்கு ப்ரோ விஜயா நான் பேசியிருக்கேன், விஜயோட ஸ்டான்ஸை சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து ஆக்சுவலி நீட்டை பற்றி எனக்கு இருந்த இது வேற. ஓகே, என்னோட ஸ்டாண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஐ அம் எகெயின்ஸ்ட் நீட், அப்படிதான் என்னோட ஸ்டாண்ட் அப்போ இருந்துச்சு. அப்போ விஜய் வந்து அனிதாவுடைய மரணத்தை ஒட்டி அவர் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவர் ஆதரவு சொன்னபோது அதை ஒட்டி நடந்த டிபேட்ஸாக இருக்கட்டும், அல்லது சர்க்கார் படத்து பொழுது வந்த இஷ்யூ அது தொடர்பாக வந்த டிபேட்ஸாக இருக்கட்டும், நிறைய டிபேட்டில் நான் விஜய்க்காக பேசியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது விஜய் கட்சி ஆரம்பிப்பார், அந்த கட்சியில் நம்ம ட்ராவல் பண்ணால் நாளைக்கு நம்மளும் ஒரு எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம், அந்த கால்குலேஷன்ஸ்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தப்பான பஸ்ஸில் தான் ஏறி இருக்கோம். ஓகே, அல்லது ஊருக்கு போய் சேராத பஸ்ஸில் தான் நம்ம ஏறி இருக்கோம். நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது பாஜகவாக இருக்கட்டும், நம்ம ஜெயிக்கிற குதிரை மேலே நம்ம பெட் பண்ணவே இல்லை. ஈவன் தோ நாம வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு சைடு ஒர்க் ஆகிருக்கோம், பொலிட்டிக்கலாக நம்மளுடைய பர்சனல் ஸ்டான்ஸை நம்ம ஓப்பனாக சொல்லியிருக்கோம். இது எதுலையுமே ரெக்ரெட் இல்லை. ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எதுலையுமே ரெக்ரெட் இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் 18, 19 பேசின அதே ஸ்டாண்டில் இருந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் மினிஸ்டர் ஆகிருக்கலாம். இல்லை, அது வேற. இது ஒரு வேவ்னு கூட நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்களாம் நம்ம மேலே இருக்க அக்கறையின் காரணமாக, அன்பின் காரணமாக, அவங்க அதீதத்தின் காரணமாக அவங்க பேசுகிறாங்க. 234 கேண்டிடேட் போட்ட விஜயாலேயே எவ்வளோ கேண்டிடேட் தான் ஜெயிக்க முடிஞ்சது? 108 தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்போ அதையும் மீறி இங்க சில டைனமிக்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. இதை நீ நேரம்னு சொல்லலாம், காலம்னு சொல்லலாம், அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், அல்லது மக்கள் ஒரு சில இடங்கள்ல ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில இடத்துல ரியாக்ட் பண்ணலன்னு சொல்லலாம். இது எல்லாமே இதுக்குள்ளார இருக்கு. ஸோ அப்போ ரெக்ரெட்ஸ் இல்லை, இந்த நேரத்தில் சில அப்ரிசியேஷன்ஸை முன்வைக்கிறது நம்மளுடைய கடமைன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று தான் நான் சொன்ன மாதிரி, பொதுவாக அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கினா இதை யாராவது ரீல் எடுத்து போட்டுருவாங்களோ, லஞ்சம் வாங்கினா இதை சோஷியல் மீடியாவில் எழுதிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை என்னால் பார்க்க முடியுது. ரீசெண்டாக துபாயில் இப்போ கில்லி எஃப்எம்ல நான் துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் இங்கேருந்து ஃப்ரீலான்ஸராக அங்கே ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் பார்ட் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் டீம். ஸோ அப்போது அங்கே வந்து இன்னொரு எஃப்எம் ஸ்டேஷன் இருக்குது, தமிழ் எஃப்எம்னு சொல்லிட்டு. அதில் ஒர்க் பண்ண ஒரு ஆர்ஜே நிவேதான்னு சொல்லிட்டு அவங்க இங்கே ஒரு லீவில் வந்திருக்காங்க, ஒரு வெக்கேஷனில் வந்திருக்காங்க, ஒரு பிரேக்கில். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விருகம்பாக்கம் சாலிகிராமம்ல ஒரு வீடியோ போடுறாங்க. பெடஸ்ட்ரியன் வாக், அதாவது நடைபாதைகளில் எப்படியெல்லாம் 2 வீலர்ஸ் ஆக்கிரமிச்சிருக்கு, எப்படியெல்லாம் இந்த மாதிரி வாகனங்கள் நிற்குது அப்படிங்கிறத அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க.
வீடியோ போட்ட அடுத்த ஒரு நாளைக்குள்ளாரே விருகம்பாக்கம் எம்எல்ஏ சபரிநாதன் நினைக்கிறேன் he is responding கொறடா அண்ட் இமீடியட் அவர் கொறடாவாகவும் இருக்கார், அரசு கொறடாவா இருக்கார். அவர் ரெஸ்பாண்ட் பண்ணி இமீடியட்டா ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நான் இதுவரை பார்க்காத மாற்றங்கள். ஐம் ஓப்பன். ஓகே, ஒரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ், முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய பையன், ராசிபுரம் சட்டமன்ற உறுப்பினர், ஒவ்வொரு பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கும் போயிட்டு அங்கே நிற்கிற மக்கள் கிட்ட சொல்றாரு, பணம் கொடுக்காதீங்க, உள்ளார யாராவது கேட்டா சொல்லுங்கன்னு சொல்றாங்க. பத்திரப்பதிவு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் வெளியில வந்து போராட்டம் நடத்துறாங்க, எங்களால பாக்கெட்ல பணம் வச்சுக்க முடியல, கூகுள் பே கூட அனுப்ப முடியல, கூகுள் பேல பணத்தை வாங்க முடியல, நாங்களாம் மனுஷங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இந்த மிஷினரி, இந்த அரசின் மேல் கொடுக்கக்கூடிய அழுத்தம், இதுக்கெல்லாம் இவங்க பணிஞ்சிடக்கூடாது. அரசு ஊழியர்கள், நான் ஓப்பனா சொல்றேன், அரசு ஊழியர்கள் என் மேல வேணா வழக்கு வேணா போட்டுக்கணும். காலம் காலமாக இந்த அரசு இயந்திரத்தை பழுதடைய செய்து கொண்டிருந்தார்கள், துருப்பிடிக்க வைத்துக் கொண்டிருந்தார்கள். அரசு இயந்திரம்ங்கிறது, அரசியல்வாதி இங்க தப்பா இருக்கிறாங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவனுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுருட்டணுங்கிறதுக்காக அவன் அரசியலுக்குள்ளார வரான், அவன் சுருட்டுறான், பல கோடி ரூபாய் முதலீடு பண்றான், அதை எடுக்கிறான். ஓகே, ஆனா ஒரு அரசு இயந்திரத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அரசு அதிகாரிங்கிறவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு ஒரு அரசு வேலைன்னு கொடுக்கும்போதே குறைந்தபட்ச அவங்களுக்கான ஒரு பணிக்கான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தன்மை வந்துடுது. 40 வருஷம் 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்காங்க. ஆனா அவங்க கரப்ட் ஆனாங்க அப்படின்னா அது அந்த சிஸ்டத்தை வந்து சரியே பண்ண முடியாது. ஏன்னா இந்த அரசியல்வாதிக்காவது ஒரு சேஞ்ச் இருக்கு. மக்களுக்கு பிடிக்கலன்னா தூக்கி போடலாம், ஆனா இவன் அவ்வளவு சீக்கிரத்தில் தூக்கி போட முடியாது. அப்போ இங்க ஈக்குவலி இந்த திமுக அதிமுக அரசாங்கங்கள் இருந்த இந்த 60 ஆண்டுகளில் இந்த அரசு இயந்திரமும் பழக்கப்பட்டுருச்சு. ரமணா படத்துல சொல்ற மாதிரி ஒரு ஆஃபீஸ்ல இந்த லஞ்சமே வாங்காதவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அவனை தான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காதவன் ஒருத்தன் தான் இருப்பான், லஞ்சம் வாங்குறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ அவனை ஈஸியாக ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோகி சேது சொல்லுவார். அது வந்து எவ்வளோ உண்மைன்னு நம்ம பார்த்துருக்கோம். பல அலுவலகங்களுக்கு போகும்பொழுது அவங்க வந்து எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு ரொட்டீன், அது ஒரு ப்ரோட்டோகால். ஓகே, இந்தியன் படத்தில் வர வசனம் மாதிரி மற்ற நாட்டிலாம் கடமையை மீறதுக்கு தான் லஞ்சம், நம்ம நாட்டில் மட்டும் தானே கடமையை செய்யறதுக்கு லஞ்சம்னு எழுதினார் இல்லையா? அந்த மாதிரி கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குற ஒரு கல்ச்சர் இருந்த இடத்துல ஒட்டுமொத்தமா மாறிடுச்சா? தமிழ்நாடே அமைதி பூங்காவா மாறிடுச்சா? முதல்வன் படத்துல வர மாதிரி புகார் பெட்டிக்குள்ளார பூக்கள் வந்து விழுதானா? இல்ல. ஆனா அதுக்கான சேஞ்சை என்னால ஃபீல் பண்ண முடியுது வித் சம் டிபார்ட்மெண்ட்ஸ், நாட் வித் எவ்ரி டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடே தலைகீழா மாறிடுச்சு. 30-35 அமைச்சர்களும் முத்தான அமைச்சர்கள் எல்லாம் இல்லை. நான் அதையும் சொல்றேன், நல்ல விஷயங்களை சொல்றதுக்கான ஒரு மனசு நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியே நம்ம சொல்ற விமர்சனங்களையும் விமர்சனமா ஏத்துக்கிற ஒரு பக்குவம் தாவேகாவுக்கு எல்லோருக்கும் இருந்தா இது ஒரு பெட்டர் கவர்னன்ஸ் நோக்கி நகரும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுதானே விரும்பணும். இப்படியான ஒரு எளிய மக்களுடைய கைகளுக்கு அதிகாரம் போகணும்னு நம்ம விரும்பணும். ஏற்கனவே ரமேஷ் பத்தி நம்ம ஒரு தடவை பேசியிருப்போம். ஒரு சாதாரண ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து வந்தவர், இன்னைக்கு அவர் HRNC-யோட அமைச்சராக இருக்காரு. ஆனா அவர் அமைச்சரான பிறகும் கோவில் நிலங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படும். சம்மந்தமே இல்லாம கோவில் நிலத்தை வச்சிருந்தவங்க எடுத்துக்கலாம். இப்போ கரூர் இனாம் நிலம் தொடர்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இப்போ அண்ணாமலை அவர்கள் அவரோட ஸ்டாண்டை சொல்லியிருக்காரு. இப்போ கிரண்க்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், உனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், TR ரமேஷ்க்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். ஸோ த ஸ்டாண்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறலாம். ஆனா சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் நீங்க கீ இஷ்யூஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய இஷ்யூஸ். இப்போ திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடம் அடையாறுல இருக்குங்கிறாங்க. அந்த இடத்தோட மதிப்பு எத்தனை 100 கோடின்னு தெரியாதுங்கிறாங்க. அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கே அந்த நிலத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ ரமேஷை பாராட்டுற நம்ம இல்லைங்க, அறநிலையத்துறையில் இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, இதை நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்றோம்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா ரமேஷை கிரிட்டிசைஸ் பண்றோம், ரமேஷை விமர்சிக்கிறோம்னு இல்லை. ரமேஷ், நீங்க நல்லது பண்றதுக்காக வந்திருக்கீங்க, உங்க மேல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு, உங்களை நான் பெரிய ஒரு மரியாதை வச்சிருக்கேன், ஆனா நீங்க சரி பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ இந்த அப்ரோச்சை தான் நம்ம இனிமேல் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட அப்ரோச்சா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா எனக்குமே நான் கேள்வி கேட்டுக்கிறேன். ஓகே, என்ன இந்த கவர்மெண்ட்ல வந்திருக்கு, என்ன நல்ல விஷயம்? நீ கேட்ட மாதிரி என்னென்னலாம் நல்ல விஷயம் நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அவர் வந்து ஒவ்வொரு மாடர்ன் ரைஸ் மில்லுக்கா போறாரு. இதுக்கு முன்னாடி இந்த உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர்லாம் விசிட்ஸே போக மாட்டாங்க. எங்க வேலையே என்னன்னா, யாரு கிறிஸ்டி குரூப்கிட்ட வாங்கலாமா, அவங்ககிட்ட வாங்கலாமா, இவங்கிட்ட வாங்கலாமா, டெண்டர் செட் பண்ணலாமா, பைசா வாங்கி உள்ளார போடலாமா, சர்க்கரையில் எவ்வளோ கமிஷன், அரிசியில் எவ்வளோ கமிஷன், அப்படி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் சீயிங் அ மினிஸ்டர் கோயிங் டு எவ்ரி சிங்கிள் ரேஷன் ஷாப், எவ்ரி சிங்கிள் மாடர்ன் ரைஸ் மில். தமிழ்நாடு அரசுக்கென்று நவீன அரிசி ஆலைகள் இருக்குது. நம்ம ரேஷன் அந்த நெல் பிடிக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு ஊர்லேயும் விவசாயிகளிடமிருந்து அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்து அந்த நெல்லை அரிசி ஆக்குவதற்கு அரசே அரிசி ஆலைகளை, நவீன அரிசி ஆலைகளை வைத்திருக்கிறது. அவர் அதுக்கெல்லாம் போறாரு, தவிடுக்கு நடுவில் நடந்து போறாரு, தூசிக்கு நடுவில் நடந்து போறாரு. இப்போ இதெல்லாம் சரி பண்ணுங்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு. இதை நான் பாராட்டுறேன், இதை நான் உண்மையாவே ரசிக்கிறேன். ஓகே, ஒரு மினிஸ்டர், ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஒரு அரிசி ஆலைக்கு சென்று அவர் ஆய்வு செய்கிறார், வரவேற்கிறேன். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக இருக்கிற விக்னேஷ் தானே அவர் பேரு. அவரு ரொம்ப சென்சிபிளா பேசுறாரு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, தனியார் மயமாக்க போறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் கேட்கிறாரு, நீங்களே பாக்குறீங்க டாஸ்மாக் எல்லாம் எவ்வளோ கேவலமா இருக்கு,
குடிச்சிட்டு 4 பேர் ரோட்ல கிடக்குறாங்க, கேவலமா அந்த இடம் இருக்கு, இதெல்லாம் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ரெண்டாவது, அரசு வந்து மது விற்கணுமான்னு கேட்குறாரு. ஸோ எனக்கு இது ஒரு ஹானஸ்டான சேஞ்சா இருக்கு. உடனே இங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, மதுபான ஆலை உற்பத்தியாளர்கள் வந்து கர்நாடகாலேருந்து வர போறாங்க, ஆந்திராலேருந்து வர போறாங்க, வரட்டும்ங்கிறாரு. மதுங்கிறது என்னுடைய அரசினுடைய ஒரு கொள்கை முடிவை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருப்பதை நான் விரும்பவில்லை. நான் குடிப்பேனா, குடிக்கிறது சரியா தவறா, இதெல்லாம் வேற. மாரல் போலீசிங் பண்றதுக்கான இடம் இது கிடையாது. கவர்மெண்டோட பாலிசி அது இருக்கு. கவர்மெண்டோட பாலிசியில் அது இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எதுக்கு இருக்கணும்? டாஸ்மாக்ங்கிறது என்ன? தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன். ஓகே, ஸோ அது வந்து மது விற்கிறதுக்கான கார்பரேஷன் இல்லை. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, டாஸ்மாக் அப்படின்னா மது விற்கிறதுக்காக தொடங்கப்பட்டது இல்லை. அது தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, அது என்ன பண்ணிட்டு இருக்கு, எதுக்கு விற்கணும்னு கேட்குறேன். அரசு மது விற்பனையை தனியாரிடம் கொடுப்பதில் என்ன சிக்கல்? உடனே அங்க என்ன பண்றாங்க, அங்க வேலை பார்க்குற அரசு ஊழியர்கள், டாஸ்மாக் ஊழியர்கள்லாம் 10 ரூபாய் கொடுக்காதுன்னு அந்த அமைச்சர் பேசினா ஒரு 4 மாவட்டத்தில் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஸோ அப்போ ஒரு அரசு மாறுவதற்கு தயாராக இருந்தாலும் கூட இந்த அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தயாராக இல்லை. அதாவது இந்த மிஷினை ஒருத்தர் இந்த வண்டியை மாத்தி வேற மாதிரி ஓட்டுறதுக்கு, வேற டைரக்ஷன் ஊற்றி ஓட்டுறதுக்கு ரெடி. ஆனால் கார் வந்து என்ன பண்ணும்னா, ஸ்டேரிங் யார் திருப்புறாங்களோ அப்படிதானே போகணும். ஆனால் கார் ஒரு முடிவு எடுக்குது. என்ன பண்ணுன்னா, ஓட்டுறவர் லெஃப்ட்ல போகணும்னு நினைக்கிறாரு, ஆனால் வண்டி எங்க போகுது, ரைட்ல போகுது. அப்போ வண்டிக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அப்போ அந்த வண்டி என்ன பண்ணும், கிளட்டி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு ஓவர் ஆயிலிங் பண்ற மாதிரி இன்ஜின்லேருந்து பிரிக்கணும். பிரிச்சு மொத்தமா பிரிச்சிடணும். இல்லை இந்த வண்டி தேரவே தேராதுன்னா என்ன பண்ணணும், இந்த வண்டியை தூக்கி காயலாங்கடையில் போட்டுட்டு வேற ஒரு வண்டி வாங்கி சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதன்னு அந்த வண்டியை ஓட்டணும். இல்லை அதான் பண்ணணும். என்னன்னா, ஜெயலலிதா அம்மா வந்து 2001-06 எஸ்மா சட்டங்கள்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. அவங்க வந்து அரசு ஊழியர்களை வந்து சவுக்கால் அடிச்சு வேலை வாங்கினாங்க அப்படின்னு. தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இன்னைக்கு அரசு ஊழியர்கள் மாதிரி உட்காந்துட முடியுமா? எத்தனையோ கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம போயிட்டு வரும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பிரைவேட் இடங்கள்ல எப்படி வேலை பார்க்குறாங்க, ஏன் ஒரு அரசு ஊழியர்னாலே ஒரு மெத்தனம் வந்துடுது அப்படிங்கிறோம். அரசு வேலை அப்படிங்கிறது ஒவ்வொரு சராசரி குடும்பத்தை சேர்ந்த, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பலருடைய கனவாக இருக்கிறது. ஆனால் அந்த கனவு நிறைவேறிய பிறகு நீ என்ன பண்ற அப்படின்னா, அங்க உட்காந்து கனவு கண்டுட்டு இருக்க. முக்கால்வாசி பேர் தூங்கிடுறாங்க, அதனால கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஐம் ஓப்பன். இதுல சரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கா? இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒரு பிரைவேட் பஸ் டிரான்ஸ்போர்ட், அவங்க வந்து எப்படி ஒரு வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, பார்த்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கு பஸ் எப்படி இருக்கு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மாறி வேற மாதிரி இருக்கு. டிரைவர் ரைட்ல திருப்பினா வண்டி லெஃப்ட்ல போகுது. ஸோ அப்போ சிஸ்டம் அங்க மாறணும். அப்போ ஒரு போக்குவரத்து துறை அமைச்சர், இப்போ அவர் பேர் என்ன, பார்த்திபனா, சேலம் சேர்ந்த எம்எல்ஏ, படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. இப்போ அவர் பார்த்த அப்படின்னா அவருடைய சில ஆய்வுகள்லாம் பார்த்தேன். வால்வோ பஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு சரித்திர புகழ் பெற்ற. இதெல்லாம் சரி பண்ணணும், இவரெல்லாம் சரி பண்ணணும். இப்போ நீ கூட பார்த்தீங்கன்னா இந்த ஜெகதீஸ்வரின்னு நினைக்கிறேன், ராஜபாளையம் எம்எல்ஏ, கண்டினியூஸா திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, யாரோ வேறொரு பக்கத்து சாத்தூர் நிர்வாகி ஒருத்தர் இவங்க தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிருக்காங்க. அதை விசாரிக்கிறாங்க. அவனை அடிச்சிருவேன், ஜட்டியோட உட்கார வச்சு ஏதோ சம்திங் அந்த ஆடியோவில் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசுறாங்க, கொன்னுடுவேன் அப்படின்லாம் அந்த ஆடியோ போகுது. எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கீர்த்தனாவோட பேரை கீழே போட்டுட்டாங்க, என் பேரை மேலே போட்டுட்டாங்கன்னு ஏதோ இதே மாதிரி ஒரு இஷ்யூ அரசு நிகழ்ச்சிலேயே அது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போட்டோலாம் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. பட் எனக்கு என்னன்னா, இந்த மாதிரியான நபர்களை கன்சிடர் பண்ணணும். இது கிடையாது மக்கள் விரும்புகிற ஒரு சேஞ்ச். இங்க ஒரு மாற்றம் வந்திருக்கு, அதில் எனக்கு மாற்ற கருத்தே கிடையாது. ஆனால் இந்த மாற்றம் தான் மக்கள் விரும்பின மாற்றமா, இஸ் திஸ் த ரியல் சேஞ்ச் அப்படிங்கிறத மக்கள் உணரணும்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 3 மாதம் வரைக்கும் விமர்சிக்கக்கூடாது, 6 மாதம் வரைக்கும் விமர்சிக்கக்கூடாது, 1 வருஷம் வரைக்கும் விமர்சிக்கக்கூடாது, இப்படிலாம் டைம்லைன் கிடையாது. அப்பப்போ தப்பு நடந்ததுன்னா அப்பப்போ விமர்சிச்சு தான் ஆகணும். அப்பப்போ அது இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு கவனக்குறைவால் இன்னமும் அரசு மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய உயிர் போகுது. இன்னமும் ஒரு அரசு மருத்துவமனையில் வந்து போதுமான வெளிச்சம் இல்லாமல் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாமல் டாக்டர்ஸ் கஷ்டப்படுறாங்க, அல்லது ஒரு பாம்பு கடிக்கான மருந்து இல்லாமல் ஒரு உயிர் போகுது அப்படின்னா வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, திரு அருண்ராஜ் அவர்கள் இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஓகே, ஏன்னா அவரெல்லாம் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்தவர், ஒரு டாக்டர், அவரெல்லாம் இதை வந்து கவனத்தில் எடுத்து வேலை பார்க்கணும். ஸோ அப்போது ஐ சி எ மிக்சட் பேக் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே, இதில் வந்து தகுதியே இல்லாத நபர்கள் அப்படின்னு நம்ம வந்து அந்த தகுதிங்கிறத வந்து அவங்க என்ன, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளார வந்ததுக்கு பிறகு தன்னை எப்படி எக்யூப் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப வைட்டல் நான் பார்க்குறேன். அது ரொம்ப ரொம்ப நான் அவசியம்னு பார்க்குறேன். ஒரு சில மினிஸ்டர்ஸ் கிட்ட அந்த ஃபயர் இருக்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நான் பார்க்குறேன், கண் கூட பார்க்குறேன். அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு ராஜ்மோகன், நம்ம கூடுதலாக குறைவாக எது சொன்னாலும் நம்மளுடைய நண்பர் அதனால சொல்கிறோன்னு நினைப்பாங்க. எனக்கு அவருடைய செயல்பாடுகள் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இந்த பள்ளிக்கல்வித்துறையை அவர் நகர்த்துறாரு. ஓகே, ஓப்பனாக ஸ்கூல்ஸ் நடத்துகிறவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரெனியூவல்னு போனோம்னா நாங்கள் எவ்வளோ லஞ்சம் கொடுத்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும். பிடி அரசகுமார்னு ஒருத்தர் உள்ளார தூக்கி வச்சு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அன்பில் மகேஷ் சொல்லி
பல கோடி ரூபாய் அவர் கலெக்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு புகார்கள் வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஹீ இஸ் ட்ரைங் சம்திங். ஸ்ரீதர் வெம்பு அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டு எக்ஸாக்ட்லி அவருடைய ஸ்கூலுக்கே வந்து அவர் பெர்மிஷன் அப்ரூவல் ஏதோ கேட்டு திமுக ஆட்சி காலத்துல என்ற வந்து என்ன என்னால முடியல. ஸோ இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து நான் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும்போது நம்ம ப்ராசஸ் பண்றோம், நம்ம ரியலைஸ் பண்றோம், ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஒரு மாற்றம் வந்திருக்குன்னு தெரியுது. அது நல்ல மாற்றமாங்கிறத காலம் சொல்லும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சேஞ்சஸ் இவங்களே சொல்றாங்க அரசு சார்பில் நாங்கள் மக்களுக்கான ஆட்சி நடத்த போகிறோம், ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் இன்னொரு சைடு கவர்மெண்ட் மேலேயே நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களே. உதாரணத்துக்கு ரமேஷ் மேலேயே அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்கள் மேலேயே வந்து இந்த பழனி கோவில் குறித்தான சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. ஸோ அதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இது வந்து இந்த பழனி கோயிலுடைய இஷ்யூங்கிறது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இஷ்யூ. நான் இதை வச்சு நான் ரமேஷை வந்து நான் ஜட்ஜ் பண்ண விரும்பல. ஏன் என்ன காரணங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பழனி கோவிலுடைய இஷ்யூ என்னன்னு எல்லோருக்குமே தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலம் அதை பத்திரப்பதிவு செய்வதற்காகவே கொடைக்கானல்லேருந்து ரெஜிஸ்டரை ஒரு நாள் விடுப்பில் இங்கே வர வச்சு அவர் வந்து இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. இதானே? ஸோ அதனுடைய க்ரக்ஸ் இதுதான். அதனுடைய முன்னாடி பின்னாடி முன்கதை பின்கதையெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த நிலத்தை அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இப்போ மட்டும் அட்டெம்ப்ட் பண்ணல, பல வருடங்களாக அவங்க அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு அமைச்சரால் நான் சொல்கிறேன், ஒரு அமைச்சரால் நிச்சயமாக எங்கேயோ நடக்கிற ஒரு லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே, ஒரு நேரத்தில் எப்படி இருந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருச்சியில் நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்ததுனாலும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இல்லையா திரு கே நேரு அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவருடைய சகோதரர் இருந்தார் தம்பி ராமஜெயம், அவருடைய லாபி டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க, எம்டி அவரோட பேர், லோக்கலி தே கால் ஹிம் அஸ் எம்டி. ஸோ அந்த எம்டியுடைய டீமுக்கு தெரியாமல் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண மாட்டாங்க. ஓகே, அந்த எம்டி டீமுக்கான ஒரு கமிஷன் இருக்கும், இல்லை அந்த எம்டி டீமுக்கான ஒரு அப்ரூவல் இருக்கும். குறிப்பாக தில்லைநகரை சுற்றி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் ரெஜிஸ்ட்ரே பண்ண முடியாது. ஏன்னா தில்லைநகரை சுற்றி அவங்க என்ஓசி கொடுக்கணும், கவர்மெண்ட் என்ஓசிலாம் அங்கே வேலைக்கு ஆகுது. இப்படியெல்லாம் இருந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போது எங்கேயோ ஒரு நிலம் பதிவாகுவதை கண்டிப்பாக ஒரு அமைச்சரால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்க முடியாது. அவர் வந்து இந்த ஒரு 100 நாளைக்குள்ளார எந்தெந்த கோவிலில் இந்த மாதிரி எந்தெந்த ப்ராப்ளமேட்டிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கவே முடியாது. அப்போது இதை அதிகாரிகள் சொல்லியிருக்கணும், இதை அதிகாரிகள் தடுத்திருக்கணும். ஆனால் அதுக்கு அமைச்சருக்கு பொறுப்பு இல்லையா அப்படின்னா பொறுப்பு இருக்குது. அதை அவர் ஹேண்டில் பண்ண விதத்தில் எனக்கு மாற்று கருத்து இருக்கான இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு அதை விமர்சித்து யாரோ கருத்திட்டாங்கன்னே அதெல்லாம் வந்து நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேங்கிறதா இருக்கட்டும். அப்போ இதே தானே திமுகவும் பண்ணாங்க. அப்போ திமுகவும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த இடத்த நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த ஒரு விஷயத்தினால ரமேஷுடைய ஒட்டுமொத்த இன்டெகிரிட்டியும் போயிடுச்சு, ரமேஷ் வந்து இதுக்கு துணை நின்றார் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கான போதுமான எவிடன்ஸோ இல்லை அதுக்கான போதுமான ஆதாரங்களோ இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ரமேஷை வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துறதுங்கிறது இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இதுவரை அறநிலையத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்கள் செய்த அனைத்து முறைகேடுகளையும் நம்ம கண்ணும் காணாமல் கடந்து போயிட்டு இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாங்கள் பிடிச்ச மேலுக்கு 3 கால், ரமேஷ் தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும், ரமேஷ் தான் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும்னு குதிக்கிறது எனக்கு என்னவோ தப்பாப்படுது. எனக்கு என்னவோ தப்பாப்படுது. ஏன்னா நான் ரொம்ப தெளிவாகவே பார்க்குறேன், நீயும் பார்த்துருப்ப, நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம், இந்த வீடியோ பார்த்துருக்கோம், எல்லாருமே பார்த்துருப்போம். கடந்த 100 நாளில் நிறைய கேள்விகள் எழுப்புறவங்க அதிகமாக இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு துபாயிலேருந்து ஒரு ஆர்ஜே இங்கே வராங்க, லீவில் வரவங்க ஒரு பெடஸ்ட்ரியன் வாக்க ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. ஐ பெட் இதை வந்து அவங்களுக்காக நான் சொல்லலை. இதுக்கு முன்பாக யாரோ ஒருவர் இப்படி வந்தவர் இப்படி ஒரு வீடியோ எடுத்து போடவே துணியவே மாட்டார். முதல்ல திமுக அரசாங்கமாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம், அப்படி எடுத்து போட்டாலும் அந்த எம்எல்ஏ உடனே ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டார். ஓகே, அப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களை கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு இங்க ஒரு சிஸ்டம் இருக்கும். ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி இங்க கவுன்சிலர் ஆட்களோ இல்லை யாரோ ஒருத்தவங்க போய் நிற்பாங்க அங்கே. அதான் ரெஸ்பான்ஸ். என்னமா இப்படி பண்ணிட்டீங்க, அதை எடுத்துருங்க. இப்படி ரெஸ்பாண்டே நடந்தாலும் எப்படி தெரியுமா நடக்கும், அந்த வீடியோ எடுத்துருங்க, நம்ம அதை சரி பண்ணிடலாம். பட் இது எதுவுமே நடக்காம இன்னைக்கு ஒன்று நடக்குது இல்லை, ஐ அப்ரிஷியேட் இட். இந்த மாற்றம்ங்கிறது 67 வருஷம், இஃப் ஐம் நாட் ராங், 60 வருஷமா 59 வருஷம், 1967 வந்து திமுக அரசாங்கத்துக்கு பிறகு 59 வருஷத்துக்கு அப்புறம் சிஸ்டம் மாறுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதனால அது வரைக்கும் இது எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கோங்க, கரண்ட் அடிக்கடி போகும், இது எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கோங்க அப்படின்னா அது தப்பு. ஒரு பேசிக்கான ஒரு கவர்னன்ஸை கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு ஃபெயில்டு கவர்மெண்ட் தான். ஒரு உதாரணத்துக்கு என் வீட்லேயே நான் வந்து இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருந்தேன், பார்த்தீங்களா? கரண்ட் பில். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சோலார் போட்டேன். நான் சோலார் போட்டதுக்கு முன்னாடி எனக்கு ஆவரேஜாக 2 மாதத்துக்கு ஒரு தடவை 8,000 to 9,000, 6 to 8ன்னு வச்சுக்கோ, ரஃப்லி வரும் என்னோட இபி பில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை. நான் சோலார் போட்டதுக்கு பிறகு 600, 700, 800 தான் நான் அதிகபட்சம் பே பண்ணது. ஸோ ஒரு 4.5 9 பேனல் போட்டிருக்கேன். ஸோ சோலார் யூனிட் இன்ஸ்டலேஷன் பண்ண பிறகு பில் குறைஞ்சிருச்சுன்னு சந்தோஷமா இருந்தேன். இந்த வாட்டி என்னோட பில் பார்த்தீங்கன்னா 6,500 ரூபா வந்துருந்துச்சு. எனக்கு பயங்கர ஜெர்க்காக இருந்தது. ஏன்னா அது மேலே சோலார் யூனிட்டோட ஏன்னா ப்ரொடக்ஷன் எல்லாமே அப்படியே கிரிட்டுக்கு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்படிடா இது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே நான் ட்விட்டரில் அந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணேன். இமீடியட்டாக மறுநாள் வந்து பெருங்குடியிலேருந்து டிஎன்இபிலேருந்து வந்து ஆட்கள் வந்து
ஒரு நாள் உட்காந்து என்னோட வீட்டோட லோடு என்ன, எவ்வளோ இன்புட் இருக்கு, எவ்வளோ அவுட்புட் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி, இந்த ஒரு மாசமா நான் கொஞ்சம் வெளியில நிறைய டிராவல் இருந்ததுனால நான் என்னோட வீட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. என்னோட யூட்டிலிட்டி, அவங்களுக்கான ஃபேனோ இல்லை ஏர் கண்டிஷனோ வெயில் காரணமா வீட்டில் ஏசி ஓடி இருக்கு, அது எல்லாத்தையுமே அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சொன்னாங்க. இருந்தும் கூட டாரிஃப் சேஞ்ச் இருக்கு. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 100 யூனிட் மின்சாரம் இருக்கு இல்லையா, அதில் அவங்க சில ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது புரிஞ்சுது. ஓகே, ஸோ நம்மளோட யூட்டிலிட்டி காரணமாக தான் இது வந்திருக்கு அப்படின்னு. ஆனால் பல இடங்களில் தமிழ்நாட்டில் இந்த மாதம் கரண்ட் பில் கண்ணா பின்னா ஏறி இருக்கு தெரியுமா? நிறைய பேர் ட்வீட் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து இது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மின்துறை அமைச்சராக இருக்காரு, அவருக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக நான் அந்த ட்வீட் போடல. நான் என்னுடைய கன்சர்னை சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே டிஎன்இபி மினிஸ்டர் டேக் பண்ணி நான் போட்டிருக்கேன். பட் அன்னைக்கு நமக்குலாம் ரெஸ்பான்ஸ் வராது. மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே போன்றவர்களுக்கு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் வரும். எஸ்வி சேகர் வீட்டுக்கு பால் பாக்கெட் போகும். சாதாரண குடிமகன்கள் சோஷியல் மீடியாவில் போய் குரல் எழுப்பினாலும் அந்த குரலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அவங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வெளியில் தெரிந்த முகமாகவோ பிரபலமாகவோ இருக்கணுங்கிற ஒரு சூழல்லாம் மாறி இன்னைக்கு சாதாரண ஒரு குடிமகனும் ஒரு லஞ்ச புகாரை சொல்லலாம், இதான் நம்பர்னு ஒரு நம்பரை கொடுக்குறாங்க. ஹவு மெனி ஆக்ஷன்ஸ் ஆர் டேக்கன், லைக் அது எவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஆனா இப்படியான நடவடிக்கைகளை, முன்னெடுப்புகளை நாம் மனமாற பாராட்ட வேண்டும். ஒரு கவர்மெண்ட் நல்லது பண்ணா பாராட்டுவோம், எங்கெங்கெல்லாம் தவறு பண்றாங்களோ அது எல்லாத்தையும் சுட்டி காட்டுவோம், தலையில ஒரு குட்டு கூட போட்டு ஒரு குட்டி கூட காட்டுவோம். ஆனா என்னன்னா நம்ம அதை பேசணும்னு நினைக்கிறேன். இது நம்ம பேசாமலே இவங்க நல்லது பண்றாங்கன்னு நம்ம சொல்லிட்டா நம்ம வந்து கட்சி மாறிட்டோம்னு நினைப்பாங்க, நம்ம ஆட்சி மாறிட்டோம். அப்படிலாம் இல்லை. ஐ வாண்ட் டு ரிமைன் ஏ பொலிட்டிக்கல். திரு அண்ணாமலை அவர்கள் என்றைக்கு பாஜகவை விட்டு வெளியில் வந்தாரோ அன்றிலிருந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறதுலேருந்து நான் வெளியில வந்துட்டேன். இப்போ பாஜக ஆதரவுங்கிறத தாண்டி திரு அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாலும் நாளைக்கு அந்த கட்சியில போய் நான் சேருவனாலாம் எனக்கு ஐடியா கிடையாது. வீத லீடர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு, அந்த அமைப்பாக அது இயங்குவதற்கு தயாராக இருக்கிறவங்க கூட இருங்கன்னு சொல்லும்போது ஐ ஃபெல்ட் இட் இஸ் மை டியூட்டி. பிகாஸ் அவர் என்னுடைய ஒரு உடன்பிறவாத சகோதரர் மாதிரி எனக்கு. அதனால வீத லீடர்ஸ்ல அதனுடைய ஒரு கோர் டீம்ல நம்ம ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்ததுனால ஐ அம் ஜஸ்ட் பீயிங் பார்ட் ஆஃப் இட். அதர் தென் தட் எந்த ஒரு கட்சியோ அல்லது எந்த ஒரு தலைவரையோ எந்த ஒரு சித்தாந்தத்தையோ தூக்கி பிடிக்கவோ அல்லது தாக்கவோ அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு ப்ராசஸ் தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த ஒரு 90 நாட்களாக ஆல்மோஸ்ட் ஃபார் த பாஸ்ட் 3 months நான் இதை திரும்ப திரும்ப எனக்கே நான் கேட்டுக்கிட்டேன், நம்ம முதல்ல அரசியல் பேசணுமா, நாம பேசலைன்னா எனக்கு அரசியல் நடக்காதா? 90 நாளா ராஜவேல் நாகராஜன் அரசியல் பேசவில்லை, அதனால் அரசியல் இயந்திரம் முடங்கி விட்டது. இல்லை சவுக்கு சங்கர் அரசியல் பேசலைன்னா அரசியல் இயந்திரம் முடங்கிடுமா? யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த அரசியல் வந்து இயங்கி கொண்டுதான் இருக்கும். கரெக்டா? இங்க நாம பேசுறதோ அல்லது மற்றவங்க பேசுறதோ அல்லது அது மூலமா ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி நடக்கிறதோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் அண்ட் டிபேட் நடக்கிறதோ ஜஸ்ட் இந்த அரசினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு மிரர், ஒரு கவுண்டர் செக் அண்ட் பேலன்ஸ்க்கான ஒரு சில யுக்திகள் அல்லது மக்கள் கிட்ட ஒரு பெர்செப்ஷன் பில்டிங்கான ஒரு வாய்ப்புகள். இதை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நோக்கத்துக்காக பண்றாங்க. சில பேர் ஓப்பனா பண்றாங்க, சில பேர் அதுல ஹிடன் அஜெண்டாவோட பண்றாங்க, சில பேர் அதை வந்து ஒரு பெய்டு ஜேர்னலிசமா பண்றாங்க. அதுல நாம எந்த இடத்துல இருக்க விருப்பப்படுறோம்னா மக்களுக்கு எது சரி எது தப்பு, அதுல நம்மளுடைய பார்வை வேறு மக்களுடைய பார்வை வேறாக கூட இருக்கலாம். ஆனால் நாம் நினைப்பதை நாம் நினைப்பதாக சொல்ல வேண்டும். இவர்களுக்காக அவர்களையோ அவர்களுக்காக இவரையோ தாக்குவதோ அல்லது தூக்கி பிடிப்பதோ அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய புரிதலாக எடுத்துக்கிறேன். அதே தான் நான் தாவேக கவர்மெண்ட்கான ஒரு பெஞ்ச்மார்க்காகவும் வைக்கிறேன். இந்த கவர்மெண்ட் நல்லது பண்ணுதுன்னா நம்ம மனப்பூர்வமாக பாராட்டணும். நிறைய பேர், நான் சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தாவேக கவர்மெண்ட் வந்ததுல உண்மையாகவே மகிழ்ச்சி தான். ஏன்னா அவங்களுக்கு திமுக வரலைங்கிற மகிழ்ச்சி. கரெக்டா? திமுகவை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த முடியுமா முடியாதாங்கிற ஒரு சந்தேகமே நிறைய பேருக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த மீடியாவை அப்படியே மொத்தமா தத்தெடுத்துட்டாங்க, அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க ஒரு உலகத்திலே இல்லாத ஒரு சூப்பர் டூப்பர் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. திராவிட மாடல் அரசு மாதம் மும்மாறி பொழிகிறது, அதுவும் பொன்மாரியாகவே பொழிகிறதுங்கிற அளவுக்கு ஏதோ நாட்டில் மக்கள்லாம் வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்படிதானே இருந்தது. அமெரைட் அப்படியான உருவத்தை தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கொடுத்தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஃபேக் நரேட்டிவை உடைச்சு விஜய் மாதிரி ஒருத்தர் வந்ததை உண்மையாகவே மக்கள் ரசிக்கிறாங்க. அவங்க பாஜககாரங்களா இருக்கலாம், அவங்க அதிமுக காரங்களா இருக்கலாம், நியூட்ரல் ஓட்டர்ஸாக இருக்கலாம், தாவேகாவினராக இருக்கலாம், இவங்க எல்லோருமே அதை ரசிக்கிறாங்க. அப்போ மக்கள் ரசிக்கக்கூடிய, மக்கள் விரும்பக்கூடிய அல்லது மக்கள் எதற்காக காத்திருந்தார்களோ அப்படிப்பட்ட மாற்றம் எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ அதை நாம் மனமு வந்து பாராட்டுவோம். எங்கெல்லாம் வரவில்லையோ அதை சுட்டி காட்டுவோம். எங்கெல்லாம் வர வேண்டுமோ அதை தொடர்ந்து பேசுவோம். ஒரு நல்ல ஒரு அரசாங்கத்தை, ஒரு நல்ல ஒரு கவர்னன்ஸை, ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் ஒரு டிஸ்கஷன்ஸ் அண்ட் டிபேட்ஸை தொடர்ந்து பேசு தமிழா பேசல நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ என் மைண்டில் இருக்கக்கூடிய தாட். இப்போ அண்ணாமலை அவர்கள் நடத்தின அந்த மாநாடு, ஸோ அதற்கு பிறகாக அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த அரசியல் குறித்தான பெரிய அளவில் விமர்சனம் இல்லாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிற மாதிரியா இருக்குது. ஸோ பெரிய அளவில் அண்ணாமலை ஆதரவாளர்களுமே பெருசாக அரசியல் பேசாத மாதிரி தான் இருக்குது.
எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இங்க தமிழக அரசியல் களத்துல எப்படி இருக்கும்? இல்ல அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறது நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வீத லீடர்ஸுடைய பொள்ளாச்சி மாநாட்டிலே பார்த்தோன்னா, அவர் பேசும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. தாவேகா அரசாங்கம் வந்து விமர்சிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. போற போக்குல அண்ணாமலை அடிச்சு விடுன்னு சொல்றாங்க. 2 மிதின்னு சொல்றாங்க. ஆனா நான் அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாரு. எனக்கு அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மாற்றமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இதுல 2 வகையான கணக்கு இருக்கு. ஒன்னு பொலிட்டிக்கலி இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் மீ எனிபடி ஹூ இஸ் கிரிட்டிசைசிங் விஜய் இன்னைக்கு அவங்க மக்களுடைய விருப்பை தான் சம்மதிப்பாங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தங்க விஜய் விமர்சிக்கிறாங்கன்னா இவனால முடியல அதனால விஜய் திட்டுறான். இப்பதானே வந்திருக்காங்க, எதுக்கு அவங்களை குறை சொல்றீங்க? கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம், விடுங்க. இவங்கெல்லாம் 60 வருஷமா அப்படியே புடிங்கிட்டாங்க. அவர் வந்த உடனே அவர் மாற்ற முடியுமா? அவருக்கு ஒரு டைம். ஸோ அப்போ மக்கள், அதாவது நான் சொல்றது விஜய்க்கு ஓட்டே போடாத மக்கள் உட்பட பலர் இன்று விஜய்க்காக வாதாடுகிறார்கள். தாவேகா அரசுக்காக அவங்க நிற்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கட்டுமே, இருக்கட்டும் தம்பி, என்ன இப்போ என்ன ஆச்சு, வந்து ஒரு 100 நாள் கூட ஆகலை, இல்லை ஆகட்டும், உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு அரசியல்வாதியா திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நெய்வ் கால்குலேஷன் ஒன்று பண்றாரு. ஒரு அழகா அவருக்கு அந்த நுவான்சஸ் தெரியும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாவேகா அரசை விமர்சிப்பதன் மூலமாக, திட்டுவதன் மூலமாக இங்க நம்ம மக்களுடைய அபிமானத்தை பெற முடியாது. தவறுகளை சுட்டி காட்டுறாரு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அந்த மருத்துவ பணியாளர் நியமனம் தொடர்பாக அவர் கொடுத்த அறிக்கையா இருக்கட்டும், அது தொடர்ச்சியாகவே இந்த ஈவன் பழனி கோவில் நிலம் தொடர்பாக, கரூர் இனாம் நிலம் தொடர்பாக, மெடிக்கல் காலேஜஸ் சீட் குறையிறது, மெடிக்கல் காலேஜஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸா மாறிடுச்சு, அதனால வந்து சீட்ஸ் குறையுது அப்படின்னு அவர் பிரேக் பண்ணதா இருக்கட்டும். ஸோ ஹீ இஸ் கான்ஸ்டன்ட்லி செட்டிங் த நரேட்டிவ்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மாற்று அரசியலை அவர் வைக்கிறதா நான் பார்க்குறேன். அவர் எங்கேயுமே எந்த ஒரு நேரடியான குற்றச்சாட்டையோ அல்லது விமர்சனத்தையோ அவர் வைக்கவே இல்லை. ஓகே, ஹீ இஸ் நாட் லூசிங் ஹிஸ் கண்ட்ரோல். ரொம்ப கால்குலேட்டிவா காய்கள் நகர்த்ததை நான் பார்க்குறேன். ஸோ அதில் அவர் எப்போதுமே ஒரு எக்ஸ்பர்ட் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டியதில்லை. அது அவருக்குள்ளார அந்த ஆர்ட் எப்போவுமே உண்டு. ஹீ இஸ் மாஸ்டர் இன் தட். ரொம்ப காம், கம்போஸ்ட், கூல் அண்ட் ஹீ நோஸ். அவர் ஒரு செஸ் போர்டில் முதல் காயை நகர்த்தும் பொழுதே அந்த ஆட்டத்தினுடைய கடைசி மூவ் என்னங்கிறது அண்ணாமலைக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் நான் அவரை பார்த்துருக்கேன். ஓகே, இவ்வளோ நாட்களாக நிறைய பேர் வந்து அவரை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த கான்வர்சேஷனை கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் கண்டெஸ்ட் பண்ணார் இல்லையா, 24ல். அதுக்கு பல மாதங்களுக்கு முன்பாக ஒரு நாள் ஒரு க்ளோஸ்ட் ரூம் டிஸ்கஷன் பொழுது அந்த ரூமில் ஒரு 4 பேர் தான் இருந்தோம். அப்போ கேட்டார், கோயம்புத்தூரில் பார்லிமெண்ட்டில் கண்டெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஹவு இட் வில் பி அப்படின்னு. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொன்னாங்க. நான் சொன்னேன், நிற்கலாம். ஏன் நிற்கலாங்கிற போது ஐ ஜஸ்டிஃபை. ஓகே, இந்த மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் அந்த 4 பேருக்குமே தனித்தனியாக ஃபோன் பண்ணி, ஏன்னா நாங்கள் 4 பேரும் 4 கருத்து சொல்கிறோம். ஓகே, நாங்கள் 4 பேரும் 4 கருத்து சொல்கிறோம். இப்போ எப்படி நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி தான் பேசுகிறோம். அப்போது அவங்க 4 பேருக்கும் ஃபோன் பண்ணி அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு உங்கள் 4 பேர் மேலேயும் மரியாதை இருக்குது. ஏன்னா 4 பேரும் முதல்ல ஒரே விஷயத்தை சேர்ந்து என்கிட்ட சொல்லிடணும்னு முயற்சி பண்ணல. 4 பேரும் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சொல்லலை. 4 பேரோட கருத்தும் உண்மையாக இருந்துச்சு. அண்ட் 4 பேருடைய கருத்தையும் நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் சொன்ன 4 கருத்து மாதிரி அவரும் எங்களுக்கு 4 விஷயம் சொன்னார். ஓகே, ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, தட் இஸ் வாட் ஹீ இஸ் ட்ரூலி அன் அசெட். அண்ட் கண்டிப்பாக பாஜக அவரை மிஸ் பண்ணுது. என்ன கிரண், இன்னும் கொஞ்சம் பேசினா அழுதுருவேண்ணா அப்படிங்கிறியா? ஸோ இது வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடம். தமிழ்நாட்டில் பாஜகவில் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அண்ணன்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள். பாஜக ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத திரு அண்ணாமலை அவர்கள் ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு கிரவுண்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. பிகாஸ் அது அவருக்கு ஹெல்ப் பண்ணலன்னு நினைக்கிறாரு. அது ஒரு பேகேஜ்னு நினைக்கிறாரு. எக்ஸாக்ட்லி, அவர் போய் சேரணும்னு நினைக்கக்கூடிய இடத்திற்கு அது வந்து உதவலையும் நினைக்கிறாரு, அல்லது அங்கே போய் சேர்றதுக்கு அது தடையா இருக்குமோன்னு நினைக்கிறாரு. நான் அதுதான் உங்ககிட்ட சொன்னேன், பாஜகவை விமர்சிப்பது இல்லை அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு பாஜக யூனிட்டை வச்சு ஒரு டிசிஷனுக்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஐம் ரைட். தேசத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி பாஜக. இன்னைக்கு நம்மளுடைய தேசத்தினுடைய அனைத்து விதமான முக்கியமான முடிவுகளையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அவங்க அடுத்த எலெக்ஷன்ல வருவாங்க, வரமாட்டாங்க. அடுத்த எலெக்ஷன்ல மோடி வரமாட்டாரு, பாத்தீங்களா, ராகுல் காந்தி தான். அது எல்லாமே நடக்கட்டும். ஏன் விஜய் கூட பிஎம்மா வரட்டுமே, யார் வேணான்னு சொல்றா? ஒரு தமிழர் பிஎம்மானா நமக்கு என்ன ஏதாவது வருத்தமா என்ன? ஏதாவது வருத்தப்படுவியா நீ? இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கே. சந்தோஷமா தான் சொல்லேன்டா, வரட்டும். இல்ல, நான் அவட சொல்றேன், இன்னுமே அவனால முதல்வர் விஜய் ஏத்துக்க முடியல, எப்படி பிரதமர் விஜய் ஏத்துப்பான்? இந்த இடத்துல இருந்து நம்ம நகரணும்னு சொல்ல வரேன். நான் வீடியோக்காக நான் சொல்லலை. ஏன் நம்ம நகரணும்னு சொல்றேன்னா, உண்மையாகவே தமிழ்நாடு பார்த்த முதலமைச்சர்களில் ஒரு சிறந்த முதலமைச்சர் ஆவதற்கான எல்லா விதமான தகுதியிலும் விஜய்க்கு இருக்கு. டு பி ஃப்ராங்க், அவர் எந்த வேலை பண்ணாலும் அதை ரசிச்சு பண்றாரு. அது எந்த வேலை பண்ணாலும் வந்து ஒரு ஃபிளாக் ஆஃப் பண்றாரு. அரசு துறைக்கு வாங்கின வாகனங்களை ஃபிளாக் ஆஃப் பண்றாரு. அந்த வாகனத்தை வாங்கி ஓட்டி பார்க்குறாரு. எவ்ரி டே ஸ்டார்டிங் இஸ் டே வெல் ட்ரெஸ்டு, அவ்வளோ ஒரு ஜோஷோட, அவ்வளோ ஒரு ஆராவோட வந்து அந்த அலுவலகத்தில், தலைமைச் செயலகத்தில் உட்காந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும்
அவர் மீட்டிங் போறாரு போகல, அவர் அங்கே வந்து பேசுறாரு பேசல, சும்மா வந்து ஃபோட்டோ ஷூட் தான் பண்றாங்க, அப்புறம் கவர்மெண்ட்டை இவங்க பண்றாங்க. இப்போ அந்த தியரிஸ் எல்லாம் சொல்றதுக்கு எப்போவும் ஆட்கள் இருப்பாங்க. அவருக்கு என்ன தெரியும், அவர் வந்து ஒரு நடிகர். சி, இதெல்லாம் மக்கள் பார்க்கல. மக்கள் ஒன்னே ஒன்று தான் பார்த்தாங்க. என்னன்னா, அவர் பேசினது அவங்களுக்கு கனெக்ட் ஆச்சு. அவங்களுக்கும் மக்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்குங்கிறத, அந்த கனெக்ஷனை தான் நம்மளால புரிஞ்சுக்காம நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அல்லது அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். அதனுடைய ரெக்ரெட்டை தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளும் கடந்து வரோம். அந்த ரெக்ரெட் உனக்கும் இருக்கலாம். பட் நான் சொல்ல வருது அதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். என்னன்னா, ஹி இஸ் என்ஜாயிங் வாட் எவர் ஹி இஸ். எப்படி ஒவ்வொரு நாளும் ஷூட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 30-40 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து என்ஜாய் பண்ணாரோ, அதே விஷயத்தை தான் அவர் இப்பவும் பண்றாரு. ஹி இஸ் என்ஜாயிங் இட். எவன் ஒருவன் தான் பார்க்கக்கூடிய வேலையை ரசித்து செய்கிறானோ, அந்த வேலையில ஒரு அற்புதம் நிகழும். ஓகே, நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஜென்ரலாக பேசிட்டு இருக்கும்போது, ஏன் நம்ம ஆஃபீஸ்லேயே கூட சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு வேலை பார்க்குறோன்னா அந்த வேலை நமக்கு 2 விஷயத்தை கொடுக்கணும். ஒன்று நிம்மதி, இன்னொன்று சந்தோஷம். 2ல் ஏதாவது ஒன்றாவது கொடுக்கணும். ஒன்று அந்த வேலை முடிச்சுட்டு போகும்போது நமக்கு நிம்மதியாக இருக்கணும். கூடுதலாக அந்த வேலை நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நல்ல வேலை. உனக்கு நிம்மதியும் கொடுக்கல, சந்தோஷத்தையும் கொடுக்கலன்னா அந்த வேலையை நீ பார்க்கவே கூடாது. ஐ திங்க் விஜய்க்கு அது 2மே கொடுக்குது. ஏன்னா ஹி மேனிஃபெஸ்டட் இட் ஃபார் வெரி லாங். தமிழ்நாடு முதலமைச்சருங்கிறத அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தமிழக முதல்வராக விஜய் அவர்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்த விஷயத்தை உணர்வாங்கல்ல. வென் வி மேனிஃபெஸ்ட் சம்திங் அண்ட் வென் இட் ஹேப்பன்ஸ், அது கொடுக்குற ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது வேற, அது கொடுக்குற அந்த டோபமைன் ரஷ்ங்கிறது வேற, அது கொடுக்குற ஹை வேற. அதை விஜய் டெய்லி ஃபீல் பண்றாரு. 2வது, அவர் அதை ரசிக்கிறாரு. ஓகே, ஒரு வின்ஃபாஸ்ட் கம்பெனிக்காரங்க போயிட்டு ஒரு கார் கொடுத்தாங்கன்னா அவர் உடனே அந்த காரை வாங்கி உள்ளார திறந்து பார்க்குறாரு, டோரை திறக்கிறாரு. ஸோ இவ்வளோ ரசனையாக ஒரு மனுஷன் வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள், தயவு செஞ்சு சொல்கிறேன், தாவேக்கா அமைச்சர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன், அவர் பேரை கிடைக்காதீங்க. என் பேரை மேலே போடலை, என் பேரை ஏன் கீழே போடலை, கல்வெட்டில் என் பேரை ஏன் பொறிக்கலை, நீங்களாம் என்ன வரும்பொழுதே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே எம்எல்ஏ எம்பியாக தான் வந்தீங்களா? உங்களுக்கு ஓட்டுங்கிறது யாருக்காக விழுந்த ஓட்டுங்கிறத மறுபடியும் ஒரு தடவை கேட்டுக்கோங்க. என்னைக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கேள்வி வருதோ, நான் பெருசா அவர் பெருசா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்ததுன்னா உங்களுடைய கட்சிக்கு நல்லது இல்லை. யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு என்னது இருக்குன்னா அது உங்க விருப்பம். சரி, நான் அடிக்கடி சொல்லுவேன், ரேடியோவில் நான் ஒர்க் பண்ண டைமில் நம்ம 10 வருஷம் வேலை பார்த்துருக்கோம். ஓகே, நான் வந்து 2007 ரேடியோக்கு வந்து 2021 15 வருஷம் ரேடியோ கரியர் முடிச்சுட்டு நான் வெளியில் வரும் பொழுது, அதுக்கு என்னுடைய கடைசி நாள் ஷோவுக்கு முந்தின நாள் ஷோ. ஓகே, நான் ஒரு காலர் இன்ட்ராக்ஷன் போகிறேன். அந்த காலர் இன்ட்ராக்ஷன் போகும்பொழுது யாரோ ரேண்டம் காலர் வராரு, அவர் யாருன்னே தெரியாது. ஓகே, அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது. நான் ஃபோன் எடுத்தோடனே அவர் ஹலோ அப்படின்னாரு. ஜென்ரலி ஹலோ எஃப்எம்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கிறதுனால அந்த ஹலோங்கிற பேரை யூஸ் பண்ண மாட்டேன். ஈவன் தோ ஐ ஸ்டார்டட் இன் ஹலோ, நான் வணக்கம்னு தான் சொல்லுவேன். வணக்கம் ரேடியோ சிட்டி, நான் லவ் குரு பேசுகிறேன் அப்படின்னோடனே, லவ் குருவா சார், உங்கள் பேர் அப்படின்னாரு. இல்லைங்க, என் பேர் லவ் குரு. ஓகே, நீங்கள் தான் ஷோ பண்ணுறீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க, நான் தாங்க இந்த ஷோ பண்ணுறீங்க, நான் பல வருஷமாக பண்ணுறேங்கண்ணே. அப்படியா, நான் கேட்டதில்லை, இன்னைக்கு தான் கேட்டேன். ஓகே, உங்கள் நிகழ்ச்சியில் எதை பேசுவீங்க, என்ன பேசுவீங்க அப்படின்னா அன்னைக்கு தான் ஒருத்தர் கேட்குறாரு. ஓகே, ஸோ நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா 15 வருஷமாக நம்ம இந்த மீடியமில் இருக்கோன்னு. ஆனால் யாரோ ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி நம்மளோட ஒட்டுமொத்த ஈகோவையும் தட்டி விட்டுரும். எனக்கு ஒரு மென்டார் இருந்தார் ரேடியோவில், ரெமின்னு சொல்லுவாங்க. அவர் அடிக்கடி சொல்லுவார், என்னன்னா நம்ம தலைமையில் அப்பப்போ தடவி பார்த்துக்கணும், என்னன்னா அந்த கொம்பு முளைக்குதா இல்லையான்னு. ஸோ ஒவ்வொரு தடவை நீ ஆனேர்க்குள்ளே போகும்பொழுது தலையை ஒரு தடவை தடவி பார்த்துக்கோன்னு சொல்லுவார். ஸோ அப்போ என்னன்னா அந்த கொம்பு உனக்கு முளைக்காமல் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஸோ என்னுடைய இந்த ரேடியோ கரியரில் இந்த கொம்பு முளைச்சதில்லை. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய மாண்புமிகு அமைச்சர்கள், சகாக்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள், என்னை அனைவருக்கும் சேர்த்தே சொல்கிறேன், தயவு செஞ்சு அந்த கொம்பு முளைக்க விடாதீங்க. ஏன்னா இந்த கொம்பு முளைச்ச அந்த கொம்பு இருக்கக்கூடிய சோகால்டு மினிஸ்டர், சோகால்டு குறுநில மன்னர்கள் வேண்டான்னு தான் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மள ஒருத்தங்க நினைச்சு இல்லை, ஒரு புறம் நம்ம அமைச்சர்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அமைச்சர்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கட்சி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் எப்படி பிரதிபலிக்குது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகலேருந்து வரக்கூடிய சில எம்எல்ஏக்களை சேர்க்குறாங்க. ஸோ அவங்க மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. அப்போ அது என்னவா மக்கள் கிட்ட பிரதிபலிக்கும்? தப்பு, சேர்க்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் சேர்க்கக்கூடாது. அப்போ அது எந்த பவர் சென்டர் செய்யுது? ஒரு இல்லை, அதுதான் சொல்லுவேன். இது பவர் சென்டர் அதெல்லாம் இப்போ நீ சொல்றதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கஷன். எனக்கு உண்மையாகவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் பேச சொல்லுவேன். ஓகே, இப்போ ஜான் தான் சேர்க்குறாரு, இல்லை கலை சார் சேர்க்குறாரு, இல்லை வந்து இவர் சேர்க்குறாரு அப்படின்னு எல்லாரும் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸில் பேசுகிறாங்க. அதை நான் பேச விருப்பப்படலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பழைய பேட்டிலையும் சொல்லியிருக்கேன், இதில் பல பேர் வந்து என்னுடைய நெடுநாள் நண்பர்கள், எனக்கு நல்ல நன்கு அறிமுகமானவர்கள். ஒரு கர்டசிக்கு கூட நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நேரில் போய் அவங்கள நான் போய் பார்க்க முடியல. ஏன்னா பார்த்தா தப்பாயிடுவோம், ஜெயிச்சிட்டோம் அதனால வந்து பார்க்குறானோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கோ, அவங்க ஜெயிச்சிட்டாங்க அதனால இவன் போய் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் இருக்கவங்களுக்கோ தோணக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் பலரை போய் பார்க்கல. இது எதுக்காக நான் இந்த இடத்துல உனக்கு அடிக்கோடிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நீ சொல்ற இல்லையா, நீ கேட்ட கேள்விக்கான ஒரு சரியான ஒரு பதில் என்னன்னா, தாவேக்காவினுடைய யூனிக்னஸே என்ன,
யாருமே ஒரு அரசியல் சுவடு இல்லாதவங்க. இதுக்குள்ளாரையும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. அதாவது நான் சொல்றது எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரு, கூப்பா கிருஷ்ணன் சேர்ந்துட்டாரு, நிறைய ஜேசிடி பிரபாகர் சேர்ந்துட்டாரு. இவங்கெல்லாம் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே சேர்ந்தவங்க. எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே சேரலாம்னு ஐடியா வச்சிருந்து கடைசி நிமிஷத்துல மிஸ் பண்ண சிலரும் இருக்காங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பஸ்ஸை. பட் எனிவே இப்ப சேர்ந்தவங்க அதுலயும் ஒரு சில பேர் ஜெயிச்சாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜேசிடி பிரபாகர் ஜெயிச்சாரு, சபாநாயகர் ஆனாரு. கோபா கிருஷ்ணன் தோத்தாரு. இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு சிஎம்டியில் ஏதோ பொறுப்பு கொடுத்துருக்காங்க. வாரியம் அவருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு முதல் வாரியம் அவருக்கு தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ தன்னை நம்பி வந்த அனைவரையும் இந்த ஒரு கட்சி வந்து அரவணைச்சிக்க விரும்புறது இயல்பு. ஆனா உங்களுடைய இயல்பையே பாதிக்கக்கூடிய ஒரு சிலரை நீங்கள் ஏற்றுக்கொள்வது என்பது தவறு. ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ டாக்டர் விஜய் பாஸ்கர் இருக்கார் இல்லையா, நம்ம அண்ணன் தான். ஓகே, நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு அழகா 2 மயில் உட்காந்துருக்க ஃபோட்டோலாம் எனக்கு அனுப்புனாரு. ஓகே, எப்போது வேணாலும் உரிமையாக அழைச்சி பேசலாம். பட் தட் இஸ் டிஃபரெண்ட். அவர் மேல ஒரு வழக்கு இருக்கு, குட்கா வழக்கு இன்னும் விசாரித்து முடிக்கப்படாமல் இருக்குது. அதுல அவர் குற்றவாளியா இல்லையான்னு தீர்ப்பாகாம இருக்கு. அவரை தவைக்கல சேர்க்கலாமா அப்படின்னா, இஃப் யூ ஆஸ்க் மீ ஆன் எ ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ், வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக நான் சொல்வது என்னவென்றால் சேர்க்கக்கூடாதுதான். இதுவே நம்ம ஒரு மாசத்துக்கு முன்னாடி அல்லது 3 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு இருந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அல்லது நமக்கு இருந்த சில சிக்கல்கள், இடர்பாடுகள் காரணமா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, நாமளும் இதை ஜஸ்டிஃபை பண்ணிருப்போம். எப்படி ஜஸ்டிஃபை பண்ணிருப்போம்? இன்னைக்கு தாவேக்காரங்க ஜஸ்டிஃபை பண்றாங்களா, அவர் என்ன குற்றவாளியா, அவர் மேல என்ன தீர்ப்பு வந்துருச்சா? அப்படி பார்த்தா தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு ஊழல் புகாரிலும் திரு கருணாநிதி அவர்கள், மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அவர் மேல் எந்த ஒரு ஊழல் புகாரும் நிரூபிக்கப்படவில்லை. அப்ப அவர் மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க? ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்ங்கிறீங்க, உங்களோட சோஷியல் மீடியால பயங்கரமா ட்ரால் பண்றீங்க. அப்ப அவர் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன்னா விஜயபாஸ்கர் யாரு? ஸோ இந்த கேள்வி வருது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இப்ப தாவேக்காங்கிற ஒரு கட்சியை மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை இந்த தேர்தலில் இருந்து அடுத்த தேர்தலுக்குள்ளாக மாறுவதற்கு இதெல்லாம் காரணமாக அமையும்னு சொல்ல வரேன். ஸோ இந்த ஸ்பேஸ்ல தான் அண்ணாமலை போன்றவர்களுடைய வேல்யூ என்ன, அவங்களுடைய பிரசன்ஸ் என்ன? திரு சீமான் அவர்கள் சுருங்கிட்டாரு, 4% போயிட்டாருங்கிறாங்களே, திரும்ப ஒரு பவுன்ஸ் ஆவாரா? அல்லது திமுகவினுடைய கதை முடிஞ்சிருச்சா? அதிமுக இனிமே வரவே வராதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை எங்க இருக்குன்னா, தாவேகா தன்னை என்னவாக தகவமைச்சுக்குது. இப்போ ஹெல்த் விஜயபாஸ்கர் மேல வழக்கு இருக்கு. ஆமா, இப்போ செங்கோட்டையன் மேல வழக்கு இருக்கு. செங்கோட்டையன் தான் வாச்சாத்தி படுகொலையில முக்கியமான கீ பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல குற்றத்தை வைத்து சமீபத்தில் காம்ரேட் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல், டாக்டர் ராஜமுருகனுடைய யூடியூப் சேனல்ல வாச்சாத்தி பத்தின ஒரு ஆவணப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா கூட இருக்கும், தோழர் சண்முகம் அவர்கள் பேசினது இருக்கும், முத்தரசன் அவர்கள் பேசினது இருக்கும், நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசினதுல இருந்து ஆவணங்களாகவே இருக்குது. அவங்க என்ன பேசுறது, அது டாக்குமெண்டேஷனே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பல உதாரணங்கள். இது மட்டும் இல்ல, நிறைய மினிஸ்டர்ஸா இருக்கக்கூடியவங்களே ஒரு 7-8 பேருடைய ஹிஸ்டரி, சிவிக்ஸ், ஜியாகிரபி எல்லாம் கேள்விப்படும் போது இதெல்லாம் வந்து நம்ம காதால கேட்க முடியாத ஸ்டோரிஸா இருக்கதான் செய்யுது. பட் இந்த சேஞ்சுங்கிறது ஒரு இன்னெவிட்டபிளா இருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எனக்கு புரியல. சரி, அப்போ வரவங்க எல்லோருமே கக்கன், காமராஜர், வஉசி, புரட்சியாளர் அம்பேத்கர், இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து இந்த அமைச்சரவையில் இருக்க போறாங்கன்னு நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டாங்களான்னு எனக்கு தெரியல. மக்கள் ஓட்டு போட்டது முக்கால்வாசி பேர் யாருக்கு தான் போட்டாங்க? விஜயனுடைய ரசிகர் மன்ற தலைவர்களுக்கு தான் போட்டாங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? நிறைய சோஷியல் மீடியால இன்னைக்கு எழுதுறாங்க என்னன்னா, இவர்களிடம் நான் பிளாக்கில் டிக்கெட் வாங்கியுள்ளேன், இவர் தான் இன்று எனக்கு எம்எல்ஏ. சரி, தப்பு இல்லை. நான் என்ன சொல்றேன், பிளாக்ல டிக்கெட் வித்தவர் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிருக்காரு. நான் அதுதான் இந்த ஜனநாயகத்துடைய பியூட்டி நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா என்னன்னா, இவ்வளவு நாளா நீ யாருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த? மணல் திருடுறவன், குவாரியில கொள்ளையடிக்கிறவன், ரேஷன் அரிசி கடத்தி விற்கிறவன், என்னமோ இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ காமராஜருக்கும் கக்கனுக்கும் ஓட்டு போட்ட மாதிரி முதல் தடவை நீ பிளாக்ல டிக்கெட் வாங்கின ஒருத்தருக்கு நீ ஓட்டு போட்டுட்ட மாதிரி நீ ஃபீல் பண்றல. இந்த நடிப்பு நடிக்காது. நான் சொல்ல வருது உனக்கு புரியுதா? இதனுடைய அர்த்தம் வந்து என்னன்னா, இவங்களுக்கு தகுதி இருக்குன்னு இல்லை, இவங்க தங்களை தகுதி படுத்திக்கிறாங்களான்னு நம்ம பார்க்கலாம். இவங்க தங்களை தகுதி படுத்திக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது எல்லோரும் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? விஜய் வந்து ஊழல் ஒழிப்புன்னு சொன்னாரு, ஆனா அவருடைய படத்தோட டிக்கெட்டே 1000 விற்குது, 2000 விற்குது. இது காலகாலமா சொல்லிட்டு தான் இருக்கும். சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னாரு ரஜினிகாந்த். அவருடைய படத்தோட டிக்கெட்டை வந்து எல்லா தடவையும் சிஸ்டம் படி தான் வித்தாரா? தமிழ்நாட்டோட சிஸ்டமே கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ இந்த குற்றச்சாட்டுமே கிரவுண்ட்ல ரிஃப்ளெக்டே ஆகாதது நான் பார்க்க. இந்த 1000 ரூபாய் டிக்கெட் கொடுக்குறீங்க, விஜய் ஊழல் குற்றச்சாட்டு உள்ள எடுத்துட்டாரு, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு விஜய் மட்டும் போறோம். அப்போ நம்ம ஊடகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் நம்ம இதை பேசுறோம். கிரவுண்ட் வேற மாதிரி இருக்கு. அப்போ மக்களுடைய அந்த பல்சை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இதை புரிஞ்சுக்கலைன்னா நம்ம வந்து நம்ம அவுடேட்டட் ஆயிடுவோம்னு சொல்றேன். ஸோ அப்போ இங்க மக்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் என்ன விரும்பி இருக்காங்க, மக்கள் எதை நம்பி இருக்கிறாங்க, மக்கள் விஜய் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை என்னால் கிரவுண்ட்ல போய் கண்டிப்பா பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய பழைய வாக்ஸ் பாப்லாம் எடுத்து
கொஞ்சம் நம்ம திரும்ப ரீஒர்க் பண்ணி பார்த்தோம். ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ரிசல்ட்ஸ் வந்த இன்னைக்கு உடனே காலைல நாங்க பேசிட்டு இருந்தோம், குளத்தூர்ல விஜய் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தான் ரிவீல் பண்ணோம். ஒரு வருஷத்துக்கு சொன்னா மீடியா நம்ம தான். எக்ஸாக்ட்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி இன்னும் சொல்ல போனா நம்பர் 2 வந்து விஜய், நம்பர் 3 தான் அதிமுக நம்ம அதுல சொல்லியிருப்போம். அதுவும் 2% தான் வித்தியாசம். குளத்தூர்ல விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் 2% தான் வித்தியாசம் இருந்துச்சு. அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்வே. ஆமா. குளத்தூர் தான் first. அதுதான் see என்னன்னா, நம்மளால இதை காஜ் பண்ண முடிஞ்சது. இந்த பெர்சன்டேஜ்ல இருக்குங்கிறத காஜ் பண்ண முடியல. அது ஏன் நானே சொல்றேனே, விஜய்க்கே ஒரு கேள்விக்குறி இருந்தனால தான் 2 தொகுதியில நின்னாரு. பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குலயும் 200% நம்ம நிக்க போறோம், 200% நம்ம கவர்மெண்ட் தான் வரப்போகுதுன்னா அவர் ஏன் 2ல நிக்கணும்? ஜாலியா நின்னாரா? ஒரு சின்ன சந்தேகம் தான். வரலாம் வராம போகலாம். சும்மா பொழுது போகல அதுக்காக நின்னாரா? வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அதான் வரலாம் வராம போகலாம். அவங்க இப்போ இங்க தோத்தாலும் அங்க அது ஜெயிச்சிடலாம். அவங்க இப்போ ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு இப்போ அவங்க வேற காரணங்கள் சொல்லலாம். வேற என்ன காரணம்? ஏதாவது ஒரு வேலிடான காரணம் சொல்லி, இல்ல திருச்சியில ஒண்ணு, சென்னையில ஒண்ணு, இது என்ன இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, என்ன வீடு இங்க பிளாட் வாங்கி போட்டோம், அங்க பிளாட் வாங்கி போட்டோம், இல்ல அப்ப அவருக்கு அன்சர்டனிட்டி, அவ்வளவுதான். அவருக்கு ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது. இந்த ரிசல்ட்டை அவங்களே எதிர்பார்க்கல. பட் வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள். நான் தான் சொன்னேன், எனக்கு உண்மையாகவே இந்த மினிஸ்டர்ஸ் அணி இப்போ இஃப் யூ ஆஸ்க் மீ டு ரேங்க் த மினிஸ்டர்ஸ், இவர்கள் சிறந்த அமைச்சர்கள் நம்பர் 1 2 3 இட்ஸ் நாட் 1 2 3 4 5. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான புரிதல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு விக்னேஷுடைய அப்ரோச் பிடிச்சிருக்கு. ஓகே, ஒரு டாஸ்மாகை மாற்றணும், வெறும் கலெக்ஷன் கல்லா வாங்கி போடுறது மட்டும் இல்லாம ஒரு டாஸ்மாக் உள்ளார ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரணும். மது விற்கிறது என் வேலை இல்லை. ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, மது விற்பனையை தூக்கிட்டு அவர் என்ன அமைச்சரா இருப்பாரு? வேற ஏதாவது துறைக்கு அமைச்சரா இருப்பாரு. பட் அது நடக்க போறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அதை சொல்வதற்கான ஒரு ஓப்பன்னஸ் இருக்குல்ல. ரெண்டாவது, அவர் அந்த மீட்டிங்ஸை ஹேண்டில் பண்ற விதம், உள்ளார என்ன பண்றாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த மீட்டிங் தொடர்பா வெளியில் எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சென்சிபிளா பதில் சொல்றாரு. அவருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டை பத்தி எப்படி இவ்வளவு புரிதல் இருக்குங்கிறது எனக்கு உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது, இன்னுமே நிறைய ஓப்பன்னஸோட அணுகணும். பல மாநிலங்களில் கிடைக்கக்கூடிய நல்ல மதுபானங்கள் இங்க கிடைக்கிறது இல்லை. அது எல்லாத்தையும் கிடைக்க வைங்க. டாஸ்மாக் உடைய லுக் அண்ட் ஃபீலை மாத்துங்க. மது குடிக்க வருபவர்களே ஏதோ கேவலமா ஒரு 3ஆம் தர பொறுக்கிகள் போல, ஒரு கிரிமினல்கள் போல நடத்துறதை குறைச்சிக்கோங்க. அதெல்லாம் மாத்தி அவங்களுக்கு பெட்டரான ஆம்பியன்ஸ் கொடுங்க, பெட்டரான சரக்கு கொடுங்க, பெட்டரான பிரைஸ்க்கு வீங்க. வாங்குறவங்க வாங்கிக்கட்டும். ஓகே, எரிசாராயத்தை கொடுத்து மக்களை கொள்ளாதீங்கிறது தான் நான் ரெக்வெஸ்ட். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீட் பயிற்சி மையத்தை ஏதோ ஒரு தொகுதியில் திறந்து வச்சதா நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். எந்த தொகுதியில் எனக்கு ஞாபகம் இல்லை. தாவேகாவை சேர்ந்தவர்கள். ஐ அப்ரிஷியேட் இட். நான் பாராட்டுறேன். ஒரு பக்கம் நீட்டை எதிர்த்துக்கோங்க. 234 தொகுதியிலும் கடந்த 5 வருஷத்துல இந்த திமுக அரசாங்கம் நினைச்சிருந்தா ஒரு தொகுதிக்கு 3 நீட் தேர்வு மையங்களை திறந்து வச்சிருந்திருக்கலாம். ஒரு பக்கம் நீட்டோட எதிர்ப்பு பண்ணிக்கிட்டே இரு, இன்னொரு பக்கம் தேர்வு நடக்குது இல்ல, அதுக்கு எக்யூப் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நாளைக்கு அந்த நீட் தேர்வு மையங்கள், நீட்டை நீ ஒழிச்சிட்ட, நீட்டை வந்து ரப்பர் வச்சு அழிச்சிட்டே வச்சுப்போம். அப்போ அதை வேற ஏதாவது மாத்திக்கோ, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரா மாத்து, இல்ல வேற ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு பயிற்சி மையங்களா மாத்து, ஏதோ ஒன்னா மாத்து. அரசுக்கு இடம் இல்லையா? அரசுக்கு கட்டடம் இல்லையா? சமுதாய நல கூடங்கள் இல்லையா? எவ்வளவோ இருக்கு. பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம். ஸோ அப்போ அந்த ஃபயரை நம்ம ஒரு சில மினிஸ்டர்ஸ் கிட்ட நம்மளால பார்க்க முடியுது. இப்போ கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா வினோத், அவர் வந்து வேளாண் துறை அமைச்சராக இருக்காரு, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக இருக்காரு. எனக்கு அவருடைய பதில்கள், அவருடைய ப்ரெஸ் மீட்ல எனக்கு ஒரு திருப்தி இல்லை. அவருக்கு காவிரி நடுவர் மன்றத்தை பற்றி பெரிய ஐடியா இல்லை. அவருக்கு எதை கேட்டாலும் சிஎம் பார்த்துப்பாருன்னு சொல்றதை தவிர அவருக்கு வேற பதில் தெரியல. மேகதாடு பற்றி அவருக்கு ஒரு புரிதல் இல்லை. அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு எக்யூப் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வந்து ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு இடம், ஓகே, நீங்க முதல்ல ஒரு மக்கள் பிரதிநிதி ஆனது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். மக்கள் பிரதிநிதி ஆனதுலேருந்து அடுத்தது உங்களுக்கு ஒரு மினிஸ்டருங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும்பொழுது அந்த அங்கீகாரத்தை நீங்க என்னவா எடுத்துக்கிறீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒருத்தரோட அப்ரோச், நன் அதர் தென் மிஸ்டர் புசி. ஓகே, 2 விஷயம் நான் இதை ஓப்பனா சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் நான் வந்து அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோமோங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஒரு ரசிகர் மன்ற தலைவர் தானேங்கிற ஒரு இடத்துலையும், ஒரு பாண்டிச்சேரி மாதிரியான ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டோபார் வச்சிருக்கிறாரு, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறாரு, ஒரு சின்ன ஒரு ஊர்ல அரசியல் பண்ணிட்டு இருந்தவர், ஒரு என்ஆருடைய ஒரு சீடர். இவருக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் நுவான்சஸ் தெரியுதோ இல்லையோ, அவருக்கு ஒரு லாயல்ட்டி தெரியுது. சமீப காலத்துல ஒரு தலைமைக்கு உண்மையாகவே இவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை நம்மால் பார்க்க முடியல. புசி வந்து விஜய்க்கு ஒரு அரணாகவே இருந்திருக்கிறார். நிறைய இடங்கள்ல அவர் பேசும்பொழுது சொன்னார் இல்லையா, எங்களுக்கு வந்து கட்டமைப்பு இது பண்றதுலாம் பெரிய விஷயம் இல்ல, அவர் எங்க தலைவர் வந்து இட்டுட்டு போறதா பிரச்சனை. அது உண்மைங்கிறது கரூர் இன்சிடென்ட் போது நான் ஃபீல் பண்ணேன். அது இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்றேன். ஏன்னா விஜய் ஒரு இடத்துக்கு வந்து விஜய் போறதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒரு முதல்வராக ஆனதற்கு பிறகு மக்கள் அவரை கொண்டாடுறாங்க. அவரை முதல்வர்னு அந்நியப்படுத்தி மக்களால் பார்க்கவே முடியல.
பல முறை தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அவர் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் நான் ஒரு விஜயா, உங்கள் வீட்டில் நான் ஒரு விஜயா நான் இருப்பேன்னு சொன்னதை மக்கள் ஃபீல் பண்றதை நம்மளால இப்ப ரிலேட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இதை நம்மளுமே ஃபீல் பண்ணியிருக்கோமே. நம்ம இந்த 18-19 நம்ம டிபேட்ஸ் பேசும்பொழுதே நம்ம அதை ஃபீல் பண்ணியிருக்கோமே. விஜய்ங்கிறவர் ஒரு அசைக்க முடியாத ஒரு இடத்துல ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி போறாரு. அதை நம்ம ஏன் வந்து நம்ம உணராம விட்டோம் அப்படின்னா, நான் என்ன கெஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் இந்த வால்யூம் இந்த இன்டென்சிட்டியில அவரோட ஒரு அரைவல் இருக்குங்கிறத நான் கெஸ் பண்ணல. மேபி எக்கோ சேம்பராக கூட இருக்கலாம். ரெண்டாவது நம்மளுடைய பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன்ஸ் இருக்கலாம். வெறுப்பு 2026 அவர் லேண்ட் ஆவாரு. அவர் ஒரு அப்போசிஷன் லீடரா கூட வரலாம். 2031 will be his ground நம்ம நினைச்சலாம். ஸோ நம்ம நினைச்சதை விட அவர் 5 times அஹெடாவே 5 years அஹெடாவே அவர் லேண்ட் ஆகி அவருடைய அரைவல் அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்கு. நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, புஷியுடைய ஒரு விசிட் பார்த்தேன். ஆமா, திரு அமைச்சர் இல்லையா, நம்ம இப்படி செல்லமாலாம் கூப்பிடக்கூடாது, மாண்புமிகு அமைச்சர் புஷி ஆனந்த் கூட உட்கார்ந்து பேசுற அதை நானுமே பார்த்தேன். கடந்த ஆட்சி காலகட்டங்கள்ல இருந்த எந்த ஒரு அமைச்சர்களும் இந்த மாதிரி போய் உட்கார்ந்து பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட போயிட்டு மனு கொடுத்தது வாங்கி மண்டையில அடிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி இருந்த அமைச்சர்கள் இடத்துல தான் இப்போ புஷி ஆனந்த் மாதிரியான ஆட்களும் போயிருக்காங்க. அதாவது புஷி ஆனந்த் வந்து தாவேகாவினுடைய ஒரு மிகப்பெரிய சொத்து. ஓகே, அதை இவ்வளோ லேட்டாக தான் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களாடானா, ஆமாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் சாமி, அது புரியறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு சாமி, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் என்னன்னா, அந்த கான்வர்சேஷன்ஸ் அவர் போய் கேரி பண்ணதா இருக்கட்டும், அப்படியே ஒரு காலை குத்த வச்சுட்டு உட்காந்து அப்படியே கதை பேசுறதா இருக்கட்டும், அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவன் பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு அவர் பேசுகிற அந்த லாங்குவேஜாக இருக்கட்டும். விழுப்புரத்துக்கு அவர் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் விழுப்புரத்தில் தாவேக்கா ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. ஓகே, ஒரு தொகுதி கூட வெல்லாத ஒரு ஊர் அது. இன்னும் சொல்ல போனால் விக்ரவாண்டியில தான் அவங்க முதல் கூட்டமே அங்கேயே ஜெயிக்கல. அப்படி ஒரு ஊர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர் பேசுற அந்த லாங்குவேஜ், இந்த பாடி லாங்குவேஜ், அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ற ஒரு விதம். இப்போ உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏங்க அவர் எந்த துறைக்கு அவர் அமைச்சர், அவர் போயிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. இல்ல இங்க துறை அமைச்சர்கள் இங்க என்னத்தெல்லாம் பிளக் அண்ட் பிளான்ட்டுங்கிறது எங்களுக்கு தெரியும். அவங்க புடுங்கி நட்டதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இதெல்லாம் தமிழ்நாடு பார்க்காத ஒரு ஃப்ரெஷ் ஏர். லெட் பீப்புள் ஃபீல் இட். மக்கள் இதை அனுபவிக்கட்டும், மக்கள் இதை என்ஜாய் பண்ணட்டும். தே ஆர் ஏபிள் டு ரீச் அவுட். ஒரு மினிஸ்டரை போய் பார்த்துட முடியுது. ஒரு மினிஸ்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி ஒரு 10 பவர் சென்டர்ஸ் இல்லை. நீ போய் டி நகர்ல இந்த ஆஃபீஸ்ல போய் கப்பம் கட்டிட்டு வா, நுங்கம்பாக்கத்தில் போய் அந்த ஆஃபீஸ்ல கப்பம் கட்டிட்டு வா, திண்டுக்கல்ல இருக்க என் மாமனுக்கு ஃபோன் பண்ணி பேசு, மயிலாப்பூர்ல இருக்க என் மச்சானுக்கு ஃபோன் பண்ணி பேசுலாம் இல்லாம, ஒரு மினிஸ்டர் அவருக்கு அதிகபட்சம் ஒரு பிஏவோ 2 பிஏவோ அந்த பிஏ கிட்டேயே ஃபோன் பண்ணி நம்மளால கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் பார்க்கணும்னா பார்க்க முடியக்கூடிய சூழலில் தான் பல அமைச்சர்களுடைய நிலை இருக்கிறது. பொதுமக்களுக்கு நான் சொல்றது பொதுமக்களுக்கு. ஓகே, ஸோ இப்படியான ஒரு சூழலில் இந்த அரசு இருப்பது என்பது ரொம்ப மக்களுக்கு நல்லது. மக்கள் இதெல்லாம் பார்க்கவே இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், மக்கள் இதை ஃபீல் பண்ணவே இல்லை. இப்படி ஒரு அமைச்சர் போய் உட்காரத பார்க்கவே இல்லை. ஒரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருந்த மூர்த்தி என்னைக்காவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து மக்கள் வரிசையில் கீழே நிற்கும் போது யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த அரசு இந்த ஒட்டுமொத்த இயந்திரத்தையும் மாத்தி இனிமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடமே இல்லாமல் ஆக்கிடுமோங்கிற பயம் திமுக அதிமுகவிடம் வந்து விட்டது. அவர்கள் பதட்டத்தில் இருக்கிறார்கள். அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய கையில ஒரு லாபி இந்த அரசு ஊழியர்கள் மத்தியில எப்போதும் இருக்குமா இருக்காதா? அதாவது ப்ரோ டிஎம்கே அரசு ஊழியர்கள், ப்ரோ ஏடிஎம்கே அரசு ஊழியர்கள், இன்னும் ப்ரோ டிவிகே அரசு ஊழியர்கள் வரல. அவங்க வந்து லெஸ் பர்சன்டேஜ். அவங்க யாருன்னா, ரமணா படத்துல நேஷனல் காலேஜ்ல எல்லாரும் பிஜி வேற இடத்துல படிச்சிருக்காங்க, யூஜி எங்க படிச்சாங்கன்னு தேடுங்கடா, எல்லாரும் நேஷனல் காலேஜ்ல படிச்சிருக்காங்கன்னு தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ்க்கு ஒருத்தரோ 2 பேரோ தான் இருக்காங்க. லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டம் ரொம்ப கம்மி. அதுல கொஞ்சம் பேர் டிவிகே நோக்கி போகும்பொழுது இந்த மாதிரியான ஆட்கள் யாரு, நான் டிவிகேல ஒன்றிய கவுன்சிலர் தெரியுமா, எனக்கு கட்டிங் கொடுக்க மாட்டியா அப்படின்னு போய் குவாரி அடிச்சுன்னு இருக்கிறது, என் பேரை கீழே போட்டாங்க, அந்த அமைச்சர் பேரை மேல போட்டுட்டாங்கிறது, சில அமைச்சர்கள் அமைச்சூரா நடந்துக்கிறது, என்ன துறை சார்ந்த விஷயங்கள்னு தெளிவே இல்லாம. நான் ஏற்கனவே சொன்னதுதான், 100 நாள்ல நீங்க ஒட்டுமொத்த உங்க துறையும் கரைச்செல்லாம் குடிக்க முடியாது. கரெக்டா? இந்த ஃபங்க்ஷனரி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ளாருமே கேபினெட் ஷஃப்லிங் வந்துருச்சுன்னா நீங்க மறுபடியும் புதுசா போய் ஒரு இதை கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸ்ல டெடிகேட்டடா இருங்க. மக்கள் உங்களை நம்பி மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க, அதுக்கு உண்மையா இருங்க. மறுபடியும் ஒரு திமுக அதிமுக மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துறாதீங்க. அப்படிங்கிறது தான் ஹானஸ்டா நம்ம சொல்லணும்னு நினைக்கக்கூடிய விஷயம். இவ்வளோ அரசியல் கலைபுரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தை ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த ஒரு கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. என்னதான் நடக்குது அதிமுக கூட? இல்லை, எனக்கு அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கறதுக்கு மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க வெளியில் போகும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போது
ஏன் வந்து நீங்கள் அதிமுக வரணும்னு ஆசைப்பட்டீங்க, ஏன் இப்போ அதிமுக விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் எகெயின் ஐம் கோடிங் மிஸ்டர் சவுக்கு சங்கர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் வருவார்கள் என்று நினைத்தேன், ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு துரோகிகளாக அவர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கவில்லை, அவர்கள் திமுகவோடு கை கோர்க்க போயிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஒருவேளை திமுகவோடு கை கோர்த்து அதிமுக இப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி தான் நிறைய பேர் அதிமுக விமர்சிச்சிருப்பாங்கன்னு விமர்சிச்சிருக்க மாட்டாங்க. அதான் ஹார்ட் ஹிட்டிங் ரியாலிட்டி. அதுக்கான அட்டெம்ப்ட் பண்ணாங்களா இல்லையானா நான் இப்போவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள். அதில் எனக்கு எந்த விதமான துளி சந்தேகம் கூட கிடையாது. அண்ட் ஐ நோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுங்கிறது எனக்கு 200% தெரியும். அதனால எனக்கு அதில் நான் துளி கூட பின்வாங்க போகிறதில்லை. இவங்க 2 பேரும் கூட்டு களவாணிகளாக ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சித்தார்கள். பட் இதே கவர்மெண்ட் வரணும்னு தானே நீங்களும் நினைச்சீங்க அப்படின்னா, ஆமாம் நினைச்சோம் தான். என்ன நினைச்சோம், அதிமுக வந்தால் திமுகவுக்கு ஒரு மாற்றாக இருப்பாங்க. திமுக கவர்மெண்ட் கடந்த 5 வருஷமா ரொம்ப போட்டு எல்லாரையும் அழுத்தினாங்க. ஊடகங்களை நசுக்கிறது, மிரட்டுறது, அரட்டுறது, உருட்டுறது, அதிகாரிகளை வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் வந்து ஒரு சுதந்திரமான ஒரு உணர்வே இல்லாத அளவுக்கு நேரடியான அச்சுறுத்தல் இல்லாமல் மறைமுகமாக ஒரு ஷேடோ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நம்மளை வந்து ஒரு நம்மளன்னு இல்லை, நான் சொல்றது நான் என்ன மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமூகத்தில் யாரெல்லாம் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லோருக்குமே ஏதோ ஒரு வகையிலான நெருக்கடிகளை கொடுப்பதை ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார்கள். ஸோ அதிமுக வந்தால் ஒரு ரிலீஃப் இருக்கும்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இந்த கட்சி தோல்விக்கு பிறகு அந்த கட்சி உடையிற விதம், ஓகே, அந்த கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தவங்களும் பிரிஞ்சு போகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதிமுகங்கிற ஒரு இயக்கம் வந்து ஒரு அவசியமான ஒரு இயக்கம். நிறைய தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சமூக பொருளாதார காரணிகளை தீர்மானிக்கக்கூடிய நலத்திட்டங்களை கொண்டுட்டு வந்த ஒரு இயக்கம். இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பற்றி இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத அரசு இதழில் வெளியிட்டு அந்த பெருமையை நிலைநாட்டியவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் தான். ஸோ அந்த கட்சிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, அந்த கட்சிக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது, அந்த கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஓட் பேஸ் இருக்குது. அப்போ உண்மையாகவே சொல்லணும்னா அதிமுகவினுடைய இந்த வீழ்ச்சி அல்லது அதிமுகவில் இருந்து ஒவ்வொருவரும் விலகுவதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து யார் போனாலும் பரவாயில்ல, இல்லை யார் போனாலும் நான் அது வந்து ஒன்றும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன், இல்லை சரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்கும்போது இது இந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. பட் எண்ட் ஆஃப் தி டே தாவேக்கா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த உயரத்தில் தாவேக்கா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு வீக்கான ஒரு திராவிடியன் பார்ட்டியை முழுங்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்பினேன். அது பாஜகவுக்கு அந்த வாய்ப்பு இருந்ததாக நான் நம்பினேன். இப்போ பாஜக மேலே வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவை தான் வீக்கன் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பார்வையாக இருந்துச்சு. பட் பாஜகவினுடைய வளர்ச்சி ஒரு இடத்துல இப்போ தட்டுப்பட்டு நிற்குது. ஸோ அது கில் பண்ணுது அல்லது பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்குதுன்னு சொன்ன அதிமுகவை இன்னைக்கு தாவேக்கா மொத்தமாகவே ஆல்மோஸ்ட் 50% முடிச்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 50% கட்சிங்கிறது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம். இது இப்படி நடக்குமானா நடக்கும். ஓகே, இதில் ரொம்ப வருத்தப்பட்டு நம்ம ஃபீல் பண்ணி ரத்த கண்ணீர் விடுவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். எக்ஸாக்ட்லி. அரசியலாலே அப்படி. எக்ஸாக்ட்லி ஆக்சுவலி சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது தான். பட் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்லாம் சொன்னாங்க. இப்போ அறம் கூற்றலாம் ஆகாது. இப்போ இது சிம்பிள். ஸோ அரசியலில் நீ பிழைச்சிக்கணும்னா வேற வழி இல்லை. நீ ஏதாவது ஒரு இடத்துல நீ வந்து ஸ்டிக் ஆன் பண்ணி தான் ஆகணும். 5 வருஷமா 10 வருஷமா ரூலிங் பார்ட்டியா இல்லை, சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கும், எம்எல்ஏவா கூட இல்லை, 2 தடவை எலெக்ஷன்ஸில் தோத்துட்டோம், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் 25 கோடி 30 கோடி 50 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக இன்னைக்கு அந்த கட்சியை விட்டு வெளியில வந்து தாவேக்காக்கு வராங்க. ஆனால் இந்த த்ரெட் நீ இப்போ அதிமுக என்ன ஆகும்னு கேட்ட, என்னோட பயம் அதிமுக என்ன ஆகுங்கிறது இல்லை, தாவேக்கா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வரவங்க ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு பேகேஜோட வராங்க. 2 தேர்தலில் தோத்துட்டோம், ஒவ்வொரு தேர்தலுக்கும் 25 கோடி செலவு பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க ஏன் தாவேக்காக்கு வராங்க? அதை எப்படியாச்சும் திரும்ப எடுத்துக்கலாம். அதான அவங்களோட நோக்கமாக இருக்க முடியும். கரெக்டா இல்லையா? கரெக்ட். சி பேசிக் இன்டென்ஷன் அதுவாக தான் இருக்க முடியும். நான் வந்து 50 கோடி செலவு பண்ணிட்டேன், ஓகே ஃபைன், ஆனால் நான் இப்போ தாவேக்கால சேர்ந்துட்டேன். அப்போ மக்கள் என்ன யோசிப்பாங்க, ஏன்னா நீ 50 கோடி செலவு பண்ணதுக்கும் தாவேக்கால நீ சேர்ந்ததுக்கு என்னடா சம்பந்தம்? இப்போ தாவேக்காவில் சேர்ந்து நீ அந்த 50 கோடியை ரெக்கவர் பண்ண போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் தானே. இப்போ வேற ஏதாவது காரணம் சொல்லி வந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. நான் 2 எலெக்ஷனில் தோத்தேன், 3 எலெக்ஷனில் தோத்தேன். சில பேர்லாம் பார்க்குறோம், ஓகே ரொம்ப கம்ப்ளீட்டாக அவங்களாம் அது ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இல்லைங்க எங்களோட பொலிட்டிக்கல் கேரியர் இதுக்கு மேலே நாங்கள் காப்பாற்றிக்கணும்னா வேற வழி இல்லை, எங்களுக்கு விஜய் தான் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் சொல்ல முடியாமல் போயிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜயதாரணிலாம் பார்த்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவங்க காங்கிரஸ்லேருந்து அது எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு பிஜேபிக்கு வந்தாங்க. பிஜேபியில் அவங்களுக்கு போதுமான அங்கீகாரமோ அல்லது ஒரு வாய்ப்போ கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. இந்த தடவை என்ன பண்ணாங்க, போயிட்டு தாவேக்கால போஸ்ட் எலெக்ஷன் சேர்ந்துட்டாங்க. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவங்களாம் வந்து எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களாம் ஒரு மினிஸ்டர். ஓகே, ஸோ அதான் இதெல்லாம் தான் நேரம் காலம்ங்கிறது. பட் எகெயின் நீ கேட்ட கேள்விக்கு என்னுடைய நேரடியான பதில், அதிமுக இப்படி சிதறி போறதுல எனக்கு வருத்தம் இருக்கு. ஆனால் அதிமுக சிதறி அது தாவேக்காவுக்கு போறதை பார்க்கும்பொழுது எனக்கு பயமா இருக்கு. அதிமுக என்ன ஆகுமோங்கிற பயம் இல்லை, தாவேக்கா என்ன ஆகுமோங்கிற பயம் எனக்கு அடிக்கடி வருது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.